இன்றைக்கு உண்டான அந்த பரிசுத்த ஆவியை குறித்து பார்ப்போம். ஆனால் ஒரு வசனம் உங்களுக்கு காட்டுறேன். முதலாவது நீங்கள் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் எழுதுங்களா, 13வது வசனம் படிங்க சிஸ்டர். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். இந்த கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, நாம் எல்லோரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தார்கத்தீர்க்கப்பட்டோம். அப்போ பரிசு ஆவி பெற்றுக்கிறாங்களா இல்லையா? பரிசு ஆவி பெற்றாங்களா இல்லையா அவங்க ஜனம்? தெரியலையா? முதல் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், பவுல் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் வரங்கள் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்தின் குறையில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து 7வது வசனம் கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீங்க. வரம் பெற்றீங்க. கர்த்தர் வருவார் சொன்னார். அந்த வருகைக்கு 1 கொரிந்தியரில் 1 அதிகாரம் 7வது வசனம் காத்து இருக்கிறீங்க. அப்போது வரம் பெற்றுக்கிறாங்க, வரம் செயல்படுது, பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்றுக்கிறாங்க. ஆனால் வேதத்தின்படி இந்த சபை, இப்போ நம்ம சபையில் கூட பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம், ஆனால் வரம் செயல்படாது. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம், அந்நிய பாஷை பேச மாட்டீங்க. பரிசுத்த ஆவி பெற்றிருக்கலாம், எந்த விதமான காரியம் வெளிப்படாது. இங்கே கொரிந்தியர் சபையில் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும், பவுல் சொல்கிறார், எல்லாரும் அப்போஸ்தலரா, எல்லாரும் தீர்க்கதரிசியா இல்லை? அப்போ எல்லாரும் சொல்லாமல் சிலர் என்றார். அப்போ அபிஷேகம் இருக்குது, ஆனாலும் ஆவியின் வரங்கள் இல்லை. ஆனாலும் ஆவியின் வரங்கள் நம்ம கேட்கும்போது தேவன் தருவார். ஆமாம், அப்படின்னு நம்ம ஆவியின் வரங்கள் இல்லைன்னு சொல்ல, அதாவது எல்லாருக்கும் கிடையாது, நமக்கும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. யார் உண்மையாக கேட்குறாங்களோ, ஆண்டவரே எனக்கு இந்த வாரம் அவர் சபை சரீரமாக சபைக்கு தேவன் பிதாவாகிய தேவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாக சபையில் அவயங்களாக இருக்கிற நாம் ஒவ்வொரு வரங்கள் ஒவ்வொருவருக்கும் செயல்படும். ஆனால் நம்ம அந்த வாஞ்சையோடு கேட்கணும். இதுதான் முக்கியம். ஆனால் எல்லாருக்கும் எல்லா வரமும் செயல்படாது, எல்லாருக்கும் எல்லா அழைப்பும் இல்லை. ஒவ்வொருவருக்கான ஒவ்வொரு அழைப்பு, ஒவ்வொரு தேவசித்தம் இருக்குது. அப்போ இன்றைக்கி அந்த வரங்களை குறித்து நான் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரம் 1-4 வசனம் படிங்க சிஸ்டர். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போ இங்கே அவங்க பெந்தெகோஸ்தே நாள், பெந்தெகோஸ்தேன்னு சொல்லும்போது இது கிரேக்க வார்த்தை சொல்லுது. அவங்க 50வது நாள். அப்போ இந்த 50வது நாள் தேவன் ஆண்டவர் இயேசு சொல்ல பரலோகத்துக்கு ஏறி போகிறதுக்கு முன்னே சீஷர்கிட்ட சொல்ல, நான் கரெக்டாக பெந்தெகோஸ்தே நாள் அன்று தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பேன், இந்த நேரத்தில் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை ஊற்றப்படும், அதனால் நீங்கள் காத்திருங்கன்னு சொல்ல. என்ன சொன்னார்? காத்திருங்க, அவ்வளோதான். நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, எருசலேமை விட்டு போகாமல் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்க, நாள் வரும்போது அந்த ஆவியானவர் ஊற்றப்படுவார்னு சொல்லிட்டு சொன்னார். லூக்கா கடைசி அதிகாரத்தில் இருக்குது. அப்போ இவங்க அந்த பெந்தெகோஸ்தே நாள் தெரியாது. ஆனால் பெந்தெகோஸ்தே நாள் என்ற நாள் நீங்கள் யாத்திராகமம் 23வது அதிகாரத்தில் அந்த பெந்தெகோஸ்தே நாளை குறித்து சொல்லப்படுது. யாத்திராகமம் 23ல் 14-15 அது என்ன நாள்னா புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அவங்க வருஷத்தில் 3 பண்டிகை, நிறைய பண்டிகை இருக்குது யூதர்களுக்கு. அந்த 3 பண்டிகை அவங்க என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க. முதலாவது யாத்திராகமம் 23-15 குறித்து வச்சிங்க, அதை நான் பின்னால் பார்ப்போம். நான் போன வாரம் சொல்லிட்டேன். யாத்திராகமம் 23ல் 14-15 புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அது முதலாவது. இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. இவங்க இஸ்ரேல் ஜனங்க எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கர்த்தர் இவங்களை புறப்படுன்னு சொல்லும்போது அவங்க எப்போதும் மாவை பிசைஞ்சு புளிப்பு வச்சு அவங்க அந்த அப்பத்தை சுடுறவங்க. அன்றைக்கி கர்த்தர் சொல்லும்போது அவங்களுக்கு புளிக்கெல்லாம் வைக்கல, புறப்படுனும் போது என்ன செஞ்சார், புறப்பட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த ஒரு ஞாபகக்குரிய அது புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அதே போல் இவங்க மற்ற தேசத்துக்கு, அதாவது இஸ்ரேலை விட்டு கானான் தேசத்துக்கு போகும்போது அங்கே அவங்க விளைச்சலை அறுவடை செய்யும்போது அறுப்பு கால பண்டிகைன்னு வச்சார். அதை நீங்கள் என்ன செஞ்சீங்க, அறுவடை பண்ணி எனக்கு கொண்டு என்னுடைய சமூகத்தில்
அதை வந்து காட்டுங்க. அவர் வந்து ஆசாரியர் வந்து அது வந்து எனக்கு முன்பாக அதை என்ன செய்வார், அது அந்த வெள்ளாண்மையை படித்து என்ன செய்வார், அந்த இன்னொரு வார்த்தைக்கு இதுக்கு நன்றி செலுத்துறது தான். அதை வந்து அசைவாட்டுவார், அது செய்யுது. அப்போ அறுப்பு பண்டிகை. 3வது அவங்க அறுத்துட்டு அதை அசைவாட்டம் பண்டிகை வரும்போது சேர்க்க கால பண்டிகை. இந்த 3 பண்டிகைக்கும் ஜனங்க எங்கே இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்துக்கு, எங்கள் எருசலேமில் இருக்கிற ஆலயத்துக்கு வருவாங்க. இந்த 3 பண்டிகை கடைசி பண்டிகை தான் வந்து சேர்க்க கால பண்டிகை தான் பெந்தெகோஸ்தே நாள். அந்த நாளில் ஆவியானவர் கொடுப்பாருன்னு தேவன் யார்கிட்டும் சொல்லலை. பெந்தெகோஸ்தே அன்று தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பேன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் காத்துருங்கன்னார். அதான் வந்து இந்த சேர்ப்பு கால பண்டிகை தான் அறுவடை கடைசி காலத்தில் அவங்க வந்து வரும்போது அந்த இப்போ நடக்குது. பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல இருந்தாங்க. யார்? அப்போஸ்தலருங்க. எத்தனை பேர்? 120 பேர். அதில் யாராக இருந்தாங்க? மரியாள் இருந்தாங்க. கூட ஆண்டவருடைய தம்பி சகோதரர் இருந்தாங்க. அப்போ இவங்க அத்தனை பேரும் 120 பேரும் கூடி இருக்கும்போது வேதம் சொல்கிறது, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதும் அசை. அப்போ இவங்க உடனே வந்து ஆண்டவரே ஆவியை கொடுங்க நீங்கள் சொல்லிட்டு போனீங்களே, அப்படி கேட்கல. அதுக்கு முன்னுமே ஆயத்தமாக இருந்தாங்க. ஆண்டவர் சொன்ன நாள் 40வது நாள் போனார், பரலோகத்துக்கு ஏறி போனார். அதாவது அந்த 40லேருந்து 10 நாள் 50வது நாள் வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க, வேதம் சொல்லுது லூக்கா கடைசி அதிகாரத்தில், அவங்க தினந்தோறும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஆலயத்தில் போனாங்க, ஒன்று கூடி ஜெபிச்சுன்னே இருந்தாங்க. நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறணும் ஆண்டவரே, நிறைவேறணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த நாளில் அந்த வாக்குத்தத்தம் வரும்போது பெந்தெகோஸ்தே நாள் இவங்க எதிர்பார்க்காத நாளில், அந்த நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஊற்றப்படும் போது அவங்க என்ன செய்கிறாங்க, ஒருமனப்பட்டு ஜெபிச்சிருக்கும் போது அந்த ஆவியை பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ 3வது வசனம் படிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள். அப்போ அக்கினிமயமான நாவுகள்னால் பரிசுத்த ஆவியானவருக்கு பழைய ஏற்பாட்டில் அக்கினி தான், பரிசுத்த ஆவியின் பழைய ஏற்பாட்டில் இல்லை. அப்போ இவங்க இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி, கடைசியான தீர்க்கதரிசி சக்கரையா, அதுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டு காலங்கள் 400 வருஷம். இந்த 400 வருஷம் தேவன் வெளிப்படவே இல்லை. நீங்கள் 1 சாமுவேலில் பார்க்கலாம், தேவன் வெளிப்படாத காலம் அது. அப்போது வார்த்தை ஒட்டி தான் இருந்துச்சு, தேவன் வெளிப்படலை. அந்த 400 வருஷம் காலத்தில் தேவன் டக்குன்னு செய்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ எப்படி பேச ஆரம்பிக்கிறாருன்னா, அந்த அக்கினி மயமான நாவுகளால். அதை வேதம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த மேலே அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல. இப்போ இந்த அக்கினிமயமான நாவுகள் வர பார்த்து இந்த அப்போஸ்தலர்கள் பார்க்குறாங்க, இவங்க புதிய ஏற்பாட்டு பரிசுத்தாவை தெரியாது இவங்களுக்கு, புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டு அக்கினிமயமான காரியம் தான் தெரியும். அப்போ இவங்க பார்க்கும்போது அதுதான் வேதம் இங்கே எழுதிக்குது, அக்கினிமயமான நாவுகள். பரிசுத்தாவில் ஒருவர் தான், அவர் வரும்போது என்ன கிரியை நமக்குள்ளே செய்கிறார் அதான் செய்வார். அக்கினிமயமான ஒருத்தர் வந்து செஞ்சுட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல பரிசுத்தாவில் வந்து செய்ய மாட்டார், அப்படி இல்லை. அங்கே சொல்லப்படுறது வந்து அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அக்கினிமயமான, ஏன்னா இந்த 12 அப்போஸ்தலர்கள் மற்ற 120 பேர் கூட இருந்தவங்க எல்லாம் நியாயப்பிரமாணத்தை தான் கடைப்பிடிச்சு வந்தாங்க. நியாயப்பிரமாணத்தை எழுதியிருக்கிற காரியம் தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ அதில் அக்கினிமயமான நாவுகள் நான் பார்த்து எதை பார்ப்பாங்க, அவங்களுக்கு எது தெரியும் அவங்களுக்கு? பரிசுத்த ஆவி வந்து இந்த வடிவத்தில் இல்லை, அந்த அக்கினிமயமான பழைய ஏற்பாட்டில் யார், எலியா எலிசா 2 பேரும் பிரித்து அக்கினி ரதங்கள் வந்து அவங்களை என்ன செஞ்சிச்சு, பிரிச்சிச்சு இல்லை? அப்போ அதேமாரி எலிசா ஜெபிக்கும் போது அக்கினிமயமான நாவு வந்து என்ன செஞ்சு அந்த காணிக்கையை என்ன செஞ்சு வச்சிச்சு. அப்போ இதெல்லாம் அக்கினிமய நாவுகள் இவங்க பார்க்கும்போது இவங்களுடைய கண்களுக்கு எப்படி தெரியுதுன்னா அதான் ஆவியானவர். அதனால் அதுங்க சொல்லுது, அல்லாமல் நம்ம அக்கினிமய நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அப்பொழுது 4வது வசனம் படிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போ அக்கினிமயம் நாவுகள் வந்து இவங்களுக்கு காட்டப்படுது. அப்போஸ்தலர் மற்ற பழைய ஏற்பாட்டோடைய சேர்ந்து வாடுறாங்களே 120 பேரும், அதை பார்த்து அக்கினிமயமான நாவுகளை காட்டப்படுறாரு. அதே நேரத்தில் அடுத்த வசனம் சொல்லுது, அவங்க பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு அவங்க வந்து என்ன செஞ்சாங்களாம், வரத்தின்படி தந்தரின் வரத்தை பண்ணி வெவ்வேறு பாஷைகளை பேசினாங்க. இப்போ ஆவியானவர் வரும்போது அந்த நேரத்தில்
அவர் பேசுகிற வார்த்தை வந்து இந்த இடத்துக்கு தேவை. எந்த இடத்துக்கு தேவை? இந்த அதிகாரம் பின்னால் படித்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வசனம் சொல்லுது, இவங்க எல்லாரும் வெளியிலேருந்து பெந்தகோஸ்தே நாள்லேருந்து கடைசியாக நடந்த அந்த பண்டிகைக்கு வெளியில் இருந்த யூதர்கள், இந்த யூதருங்க எங்கே இருந்தாங்கன்னா ஏற்கனவே எருசலேமில் இருந்தவங்க தான். இருக்கும்போது அசிரியா காலத்திலேருந்து நேபுகாத் நேச்சார் அந்த காலத்திலேருந்து அடுத்தது நேபுகாத் நேச்சார் இவர் காலத்திலேருந்து எல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஜனங்க இவங்களாம். எப்போ? இயேசு பிறப்பதுக்கு 700 வருஷத்துக்கு முன்ன இவங்க சிதறடிக்கப்பட்டு தேசம் மற்ற நாட்டில் போய் இருந்தாங்களே. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையின்படி அவங்க என்ன செஞ்சாங்க? கடைப்பிடிச்சு வாழ்ந்தாங்க. அப்போ பண்டிகை நாள் வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா திரும்ப திரும்ப வருஷத்துக்கு இந்த 3 பண்டிகைக்கு வரும்போது தேவன் ஆராதிக்க வராங்க. தேவன் அவங்க அந்த மற்ற தேசத்தில் அவங்க வாழ்ந்தாங்கல்ல, அவங்க வாழ்க்கையில் தேவன் செஞ்ச நன்மை நினச்சி நம்ம எருசலேமில் தேவன் இருக்கிறாரு, அவரால் தான் இன்றைக்கி நம்ம எப்படி வாடுறோம், ஐஸ்வர்யமாக சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறோம். அதனால் தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இது இந்த இத்தனை விளைச்சல் இத்தனை நமக்கு கொடுத்த நன்றி இதெல்லாம் வந்து அவங்க என்ன செய்யணும், ஜனங்க வந்து தேவனுக்கு நன்றி சொல்ல வராங்க இந்த கடைசி பெந்தகோஸ்து நாள் அன்று. அப்போது அவங்க பலவிதமான ஜனங்கள் இங்கேருந்து போன யூத ஜனங்க தான் பிரிந்து ஒவ்வொரு தேசத்தில் இருக்கும்போது அவங்க பலவிதமான பாஷைகளை கற்றுக்கிறாங்க. அசிரியா கற்றுக்கிறாங்க, நேபுகாத் நேச்சாரில் மெசொப்பொத்தாமியா அந்த வார்த்தை கற்றுக்கிறாங்க. அந்த காலத்தில் தான் ரோமருங்க வந்து ஆட்சி செய்யும் போது ரோமர் வார்த்தை அங்கே இருக்குது. அப்போ தான் ஆண்டவர் இயேசு இருக்கிறாங்க, மறித்து போயிடுறார் ரோமருங்க ஆட்சி செய்யும்போது. இப்போ இந்த 3 விதமான வார்த்தை உள்ளவங்க ஏறக்குறைய நீங்கள் தொடர்ந்து கீழே படித்து பார்த்தீங்கன்னா 18 தேசத்துலேருந்து வராங்க. இந்த 18 தேசத்துலேருந்து வர 18 நாட்டிலேருந்து வந்தவங்க 18 வார்த்தையான பேச்சு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் இவங்களுக்கு மேலே ஏன் மற்ற கிரியை செய்யலை? இந்த கிரியை ஏன் செஞ்சார்? ஏன்னா இப்போ அந்த இடத்துக்கு தான் தேவை. பரிசுத்த ஆவியானவர் அவங்க வரத்தின்படி அவங்கவுங்களுக்கு 1 கொரிந்தியர் 4வது வசனம் இல்லை 12வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லி தான் சொல்லுது, அவங்கவுங்களுக்கு பரிசுத்த ஆவியான அவங்களுக்கு ஏற்ற புரோஜனத்துக்கு ஏற்ற வரங்களை தராருன்னு. இப்போ இவங்களுக்கு புரோஜனம் எந்த இடத்துல என்ன இருக்குது? பிசாசு ஓட்டுறது தான், திருக்கு தரிசனம் சொல்லுறது தான் இல்லை. வர ஜனங்களுக்கு தேவன் புறஜாதிகளுக்கு தேவன் யாருன்னு வெளிப்பட்டணும். அதான் கீழே படிச்சு பாருங்களேன். பாருங்க, கிரேத்தரும் அரபருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. எப்படி இவங்க மற்ற புறஜாதியார வார்த்தையை இவங்க எப்படி பேச முடியும்? அப்போ பரிசுத்த ஆவியின் வரும்போது இவங்களுக்கு இந்த நேரத்தில் தேவன் நாம மகிமைப்பட்ட தேவன் எப்படிப்பட்டவர் தெரியணும். அப்போ அந்த 120 பேர் பரிசுத்த ஆவி வந்த உடனே இந்த வந்த ஜனங்கள் இந்த 18 தேசத்துலேருந்து வந்த ஜனங்களுக்கு பாஷை வெளியே வருது. அப்போ இதை கேட்டவங்க எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க, எப்படி மகத்துவத்தெலாம் சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் இவங்க எந்த ஊருக்காரங்க? கலீலியாவா? கலீலியா நாட்டுக்கு தேசத்துலவங்க இல்லையா? அப்போ இந்த நேரத்தில் இருக்குவாங்க, அவங்க எப்படி அவங்களுக்கு பாஷை தெரியும்? இவங்க வந்து மீன் பிடிக்கிறவங்க தானே, இவங்க பற்பல பாஷை பேச தெரியாது. அப்போ ஆவியானவர் வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்கும்போது எந்த நோக்கத்துக்காக கொடுக்குறாருன்னா, வந்த ஜனங்க தேவனை யாருன்னு அறிஞ்சிக்கணும், தேவன் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வரங்கள் செயல்படுது. இப்போ இந்த வரம் ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமாக ஆண்டவர் ஆவியானவரை கொடுத்து செயல்படுத்துகிறார். தொடர்ந்து நீங்கள் படித்தீங்கன்னா அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியை நிரப்பப்பட்டு ஆவியான தங்கள் தந்தரின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினாங்க. வெவ்வேறு பாஷை. அப்போ இந்த வந்த 18 விதமான நாட்டு ஜனங்களுடைய வார்த்தையை இந்த 120 பேர் பேச தொடங்கின போது அவங்க கேட்ட உடனே தேவன் எப்படிப்பட்டவர்ன்ட்டு தெரிஞ்சுக்கினாங்க. ரெண்டாவது, மற்ற வந்த இந்த 18 தேசத்துலேருந்து வந்த ஜனங்க தேவன் மகத்துவத்தை இந்த முதல் பார்க்கும்போது இந்த அதிசயத்தை பார்த்தவங்க சில பேர் திரும்பி அவங்க தேசத்துக்கு போனாங்க, சில பேர் அங்கே எருசலேம் தங்கிட்டாங்க. சில பேர் போனவங்க என்ன செஞ்சாங்க, போய் தேவன் நாமத்தை தேவன் மகிமையை போய் அங்கே சொன்னாங்க. அங்கே சில சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. தேவன் எப்படிப்பட்ட, ஆனால் எப்படி சொன்னாங்கன்னா அவங்க சொன்னது நியாயப்பிரமாணத்தை வச்சு தான் சொன்னாங்க. நியாயப்பிரமாணத்தை சேர்த்து புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவை வச்சு சொல்கிறாங்க. அப்போ தான் பவுல் என்ன சொல்கிறாரு, நிருபத்தை சொல்கிறாரு, நீங்கள் ஏன்டா நியாயப்பிரமாணத்தின் படி இன்னும் கதை சொல்லி இருக்கிறீங்க? அங்கே வந்த அப்போஸ்தலர்கள் மற்ற அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க, போய் நீங்கள் விருத்து சேதனம் பண்ணால் தான் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுக்கு ரட்சிப்பு நிறைவேறும். விருத்து சேதனம் பண்ணலன்னா ரட்சிப்பு உங்களுக்கு கிடையாது. இதையும் பார்க்கணும், இதையும் செய்யணும். நியாயப்பிரமாணத்தில் இது இருக்குது, அதையும் செய்யணும், அதோடு சேர்த்து இதையும் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு ரட்சிப்பு நிறைவேறும். இன்னும் சொன்ன உடனே பவுல் கோச்சிக்கினார். என்ன சொல்கிறீங்க நீங்கள், பரிசுத்த ஆவி பெற்றவங்க இப்படி சொல்லக்கூடாத அவங்களுக்கு கண்டித்து சொல்கிறார். புரியுதுங்களா? அப்போ அந்த ஜனங்க பிரிந்து அங்கேருந்து வந்து இந்த பெந்தகோஸ்து நாள் அன்று பரிசுத்த ஆவியில் இவங்க ஜனங்க ஆனால் தேவன் மகிமை பார்த்தாங்க, தேவன் ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ திரும்பி அந்த தேசத்துக்கு போகும்போது அங்கே போய் ஒன்றா கூடிய யூதர்களாம்
அந்த பழைய ஏற்பாட்டு சத்தியத்தை வச்சு புதிய ஏற்பாட்டு இயேசு ஆண்டவரை வச்சு அங்கங்கே ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பவுல் போய் அவங்க நல்ல திருத்துறாரு, ஒவ்வொரு சபையாக போய் இல்லை இது திருத்துறாரு, ஒழுங்குபடுத்துறாரு. இப்போது ஆவியானவர் இங்கே கொடுக்கப்பட்ட நோக்கமே அந்த ஜனங்க இந்த பாஷையில் தேவன் யாருன்னு தெரிஞ்சு கொள்வதற்கு பரிசுத்த ஆவி இந்த இடத்துல கொடுக்கப்படுறார். அப்போ பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுற நோக்கமே தேவன் முதல் இந்த இடத்துல சபையை கட்டுறாரு. முதல் சபை பரிசுத்த ஆவி கொடுக்கும்போது சபை கட்டப்படுது. இங்கே எருசலேமில் கட்டப்படுது. மற்ற இடத்துல போனாங்க பாருங்க ஜனங்க, அங்கேயே சபை உருவாகுது. அப்போ சபை தேவன் ஒரு ஆவின் வரங்களை கொடுக்குற நோக்கமே எதுக்கு? சபைக்கு தான், சபைக்குள்ள தான். சபைக்குள்ளேயும் அந்த வரங்கள் சில சுவிசேஷம் சொல்லப்படுது, இந்த வரம் வெளியில் போய் செயல்படும். ஆமாம். அப்போ இது வந்து தேவன் அவருடைய சரீரமான சபைக்கு, ஆலயத்துக்கு அவர் தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்குறது. ஆனால் யாருக்கு என்ன வரத்தை கொடுக்குறாரு தெரியாது. ஆனால் கொடுக்குறாரு, நோக்கம் அவருக்கு தான் தெரியும். ஆனால் கேட்குறவங்க நம்ம கேட்கணும். கர்த்தர் யார் விசுவாசத்தோடு வந்து நிற்கிறாங்களோ, யார் விசுவாசத்தோடு கேட்குறா, அங்கே தான் கிரியை செய்வார். அப்போ அதே போல தான் வரங்கள் நம்மளுக்குள்ள கிரியை செய்யணும்னா அந்த விசுவாசத்தோடு கேட்கணும். முதல் உங்களுக்கும் நமக்கும் தேவனுக்கும் ஒரு 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 தொடர்பு இருக்கணும். அந்த தொடர்பு, ஆண்டவரே என்னை ரட்சித்த நோக்கம் என்னப்பா, எதுக்காக என்னை ரட்சித்தீங்க, ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, என்ன நோக்கத்துக்காக, என்னை வச்சு செயற்பட போகிறீங்க, உங்கள் சித்தம் என் வழியாக என்ன இருக்குது, அதை நீங்கள் செய்யுங்க. இது நம்ம கேட்கணும். இது ரொம்ப ஆவலாக, ரொம்ப ஆமாம். இதை நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் நீங்கள் அபிஷேகம் பெற்று இருந்தால் உங்கள் வாஞ்சை அதை வச்சு அதில் ஆர்வத்தை காட்டுவார். எது அவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை என்ன செய்வார்? கண்டிப்பாக காட்டுவார். கண்டிப்பாக அதை வந்து தேட ஆரம்பிக்க செய்வீங்க. உங்கள் ஆத்துமா தேடும், போய் எல்லாமே தேடாது, எது உங்களுக்குள்ளே அதை வைக்கிறார கண்டிப்பாக தேடும், கண்டிப்பாக தேடும். அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியாரம் இருந்தார்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும், இந்த அழைப்பு ஆண்டர்மை கிரியை செய்து தேவன் இதுக்கு தான் இதை வச்சு இருக்கிறாரு, நான் என்ன செய்யணும், நான் அடுத்த வாரம் சபையில் போய் ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படிலாம் என்ன ஒன்றும் கிரியை செய்ய மாட்டார். அந்த மாதிரி ஒன்றும் நடக்காது. நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரே என்ன வச்சுக்கிறீங்கப்பா, எனக்கு இதை பற்றி எனக்குள்ளே ஒரு தாக்கத்தை கொடுக்குறீங்கன்னா அது அந்த அப்போ ஜெபத்திலிருந்து தேவன்கிட்ட கேட்க 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 அவர் என்ன செய்வார், உங்களை உருவாக்கினே வருவார், அவர் வழியை உங்களுக்கு காட்டினவர், சொல்லினே வருவார். இதெல்லாம் ஒரு நாள் வரும்போது டக்கு என்ன செய்வார், வெளிப்படும். அப்போ இந்த சபையினுடைய சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா சபை உருவாக்கப்பட்ட நோக்கமே பரிசுத்த ஆவி கொடுத்தாரு. அந்த நோக்கத்துக்கு தான் தேவன் ஆவியினால் வரங்களை கொடுத்து சபையை நடத்தினார். அப்போ இந்த பெந்தகோஸ்து நாள் அன்று முதல் சபை உருவாக்கப்பட்டது. இந்த வரங்களில் முதலாவது நம்ம தாயின் கருவில் உருவாகும் முன், இன்னைக்கு பாட்டு பாடினால அந்த அதுக்குள்ளேயே தேவன் நம்மளுக்கு ஒரு ஞானத்தை வச்சுருப்பார், குண அதிசயத்தை வச்சுருப்பார். இது வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டதான்னு கிடையாது, தேவன்கிட்ட வந்துட்டு அவர் ஆராதிக்கும் போது நம்ம உணர்வு சில காரியம் நம்மளுக்கு தெரியும். இதில் இது நம்மளுக்கு மாற்றங்களை கொடுத்து நடக்கும்போது அப்படியே நம்ம நடந்து போகும்போது தான் அடுத்த காரியம் வச்சுருப்பார். அதுதான் ரோமர் 12வது அதிகாரம் 1, 2, 3 வசனம் படிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ புத்தி உள்ள ஆராதனை என்னன்னா, உங்களையே நீங்க உயிரோடு கொடுக்கணும். அதான் வேதம் சொல்லுது, நீங்கள் உங்களை சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஒப்பு கொடுக்க ஜீவ பலியா, அப்போ உயிரோடு எதை கொடுப்பாங்க தேவனுக்கு? ஆடு மாடு பழைய ஏற்பாட்டில் வந்து உயிரோடு வெட்டுவாங்க. இதை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க பார்த்து அந்த ரத்தம் தேவனுக்கு பழைய ஏற்பாட்டில் பிரியமாக இருந்தது இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீ ஜீவன் பலியாக ஒப்பு கொடுத்தா தான் உனக்குள்ள வரங்கள் செயல்படும். அப்போ ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும், நம்மளுக்குள்ள என்ன செய்யணும்? சில காரியங்கள் கர்த்தர் நம்ம ஜீவ பலியா, ஆண்டவரே எனக்குள்ள இந்த காரியம் இருக்குது, இதெல்லாம் எடுங்க, இதெல்லாம் என்னை விட்டு போட்ட மாட்டேன். இப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது வேதத்தை படிக்கும்போது வேதத்தில் தேவன் எதெல்லாம் செய்ய சொல்கிறாரோ அதன்படி நம்ம படித்து செய்ய முடியாட்டா கூட இப்படிலாம் வேதத்தில் எழுதியிருக்குது, நம்ம செய்ய மாட்டோமே, இந்த எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நமக்கு வந்து செய்யணும் விரும்புகிறோம், ஆனால் என்ன செய்ய முடியலையே. சில வார்த்தை நம்ம தொடுத்து பாருங்கள், செய்ய முடியாத இருந்தாலும் செய்யணும் ஆண்டவரே, நான் பலவீனமாக்கிறேன், நான் முடியலப்பா, நம்ம ஒப்பு கொடுக்குறோம் பாருங்க. இந்த ஒப்பு கொடுத்து தான் ஜீவபலி. இது தான் நமக்கு நாளுக்கு நாள் தான் செய்வார் தேவன், நம்மளை கண்டிப்பாக ஒழுங்குபடுத்துவார்.
என் வாழ்க்கை நிறைய ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். அதான் சொல்ல முடியும். நம்ம பலவீனமாக முடியல, மாம்சம் எழும்புது ஆண்டவரே என்னால் முடியல, இதை எடுங்க, ஆள் மனது பிடுங்க, இதை என்னை எடுங்கன்னு சொல்லும் போது தான் கிரியை செய்வார். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஆவியானவர்களில் இருக்கிறாரு, எல்லாம் கிரியை செய்ய பார்த்துக்குவாருன்னு சொன்னால் கர்த்தர் வந்து அடுத்த காரியத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவார். நம்ம ஜீவபலியாக நம்ம ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது தான் அடுத்த காரியத்துக்கு நம்ம எதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் ஒழுங்குபடுத்துவார். ஒரு சிற்பினா செய்வான், ஒரு கல் எடுத்து என்ன செய்வான்? ஆமாம், செதுக்குவான், செதுக்கி உருவத்தை கொடுப்பான். உருவத்தை கொடுத்துட்டு கடைசியாக முடிவில் ஜனங்க பார்க்குற அளவுக்கு அழகாக இருக்குது அதை வர்ணிப்பான். அவன் மண்டையில் அதை பார்த்த வர்ணிப்பில் அப்படியே செதுக்கி ஒழுங்குபடுத்தி எல்லாத்தையும் அது ஜனங்க பார்க்குற அளவுக்கு கொண்டு வருவான். ஆனால் முத தோக்கும்போது எப்படி இருந்துச்சு? அது எங்கே தூக்கி போகிற கல் மாரி இருந்துச்சு இல்லை? அதை எடுத்து ஒழுங்குபடுத்தி ஒரு பார்க்குற அளவுக்கு கொண்டு வரான காரணம் இதே தான் தேவன் செய்வார். நமக்குள்ளே வந்துட்டாருன்னா நம்மளை செதுக்குவார். அப்போ நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, ஆண்டவரே நான் எனக்குள்ளே ஆவியானருக்கு நான் உணர்றேன், இன்னும் நான் கேட்குறத கொடுக்கலையப்பா, ஏன் கொடுக்கல? செதுக்கிறாரு, இன்னும் ஒழுங்காக்குறாரு. அப்போ இங்கே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலின்னா அந்த உயிரோடு எப்படி ஒரு ஆடைய மாடையை வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து அப்படியே கண்டந்துண்டமாக வெட்டுறாங்களோ அது போல நமக்குள்ளே இருக்கிற எல்லா காரியத்தை கர்த்தரால் வெட்ட விடணும். ஆண்டவரே எனக்கு வரம் வேணும், நான் உங்களுக்காக உழைக்கணும்ப்பா, அதுக்கோசரம் நான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்குறேன். உமக்கு தேவையில்லாத இதெல்லாம் எனக்குள்ளே இருக்குது, அதெல்லாம் எடுங்க, வெட்டுங்க. அது எனக்குள்ள என் ஆள் மனசில் எனக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்குது சில காரியம், அது உங்களோட பார்வைக்கு தெரியும், அதெல்லாம் வெட்டுங்க, எடுங்க. ஏன்னா நான் உனக்காக உழைக்கணும், உனக்காக நான் செய்யணும்ப்பா நிறையா காரியம். ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த கிருபை, நீங்கள் கொடுக்க வேண்டிய வரம் என் கிட்டக்கு ஒரு காரியம் இருக்குது, அது இல்லை, அது இருக்கிறபடியே தடைங்கன்னே இருக்குது இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. சும்மா அந்த பரிசுத்தம் இல்லாமல் தரிசிக்க முடியாதுன்னா பரிசுத்த ஆவியா நமக்குள்ள வந்து கிரியை செய்யணும்னா அப்போ உள்ளான மனுஷன் பலப்படணும், உள்ளான மனுஷன் கிறிஸ்துக்குள்ள மாறணும். ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கும் போது தான் அவர் வெட்டுவார் எல்லாத்தையும். அப்படி இல்லைன்னா ஆராதிக்கலாம் தேவனை ஏற்றுக்கொள்ளலாம், ஞாயிற்றுக்கிழமை வரலாம், எல்லாமே செய்யலாம். ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும்னா தேவனுக்காக நம்ம ஆவின் வரங்களை பெற்று ஊழியம் செய்ய முடியாது. அடுத்த வசனம் படிங்க சார், 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அது ஃப்ரான்ஸில் வந்து இன்னும் அழகாக போன வாரம் சொன்னால் ஃப்ரான்ஸில் நல்லா வேறு மாதிரி இருக்குது. என்ன இருக்குதுன்னா, நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க, அதே நேரத்தில் உங்கள் மனம் புதிதாகும் போது, இந்த வசனத்தோட விளக்கம் இந்த மனம் உங்களுக்கு புதிதாகும் போது என்ன செய்யுமா, தேவனுடைய நன்மை கேள்வி volonté de Dieu, தேவனுக்கு பிரியமாக இருக்க நம்ம, அதாவது இங்கே அதை நம்ம தமிழில் அதை அந்த volontéலாம் முன்ன போட்டுக்குது. என்ன போட்டுக்குதுன்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னது என்று நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. அப்போது முதலாவது இந்த பிரபஞ்சத்தின் வெத்த வேஷம் உலக வேஷம் தரிக்காதீங்க, உங்கள் மனசை புதிதாக்குங்க. உங்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்கிற தேவனுக்கு பிரியமான குணம் ஒன்று இருக்குது. என்ன குணம்? நன்மையும் பிரியமும் பரிபூர்ணம் அவர்கிட்ட முழுமையாக இருக்குது. நீங்கள் முதலாவது உங்கள் மனசை மாற்றணும், உங்கள் உலகத்தை வெறுக்கணும், உங்கள் மனம் மாறணும். அப்போ தான் அது காரியம் உங்களுக்குள்ள தேவனுடைய பண்பு உள்ளே வரும்போது தான் உங்களுக்குள்ள வரணம் செய்யும், கிரியை செய்யும். அப்போ முதல் வசனம் சொல்லுது, நீங்கள் ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது உங்கள் மனசுக்குள்ள மனதை புதிதாக்குங்க, தேவனுடைய புதிய கிருபை அந்த பெற்று பலன் அடையுங்க, அதான் தேவனை போல மாறுங்கன்றாரு. சொல்லிட்டு தொடர்ந்து படிங்க 3வது வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு என்ன தேவன் கொடுக்குறாரோ அதை தவிர நீங்கள் மீதி எண்ணாதீங்க, அவ்வளோதான். சுருக்கமாக சொல்ல போனால், தேவன் உங்களுக்கு என்ன கிருபையை கொடுக்குறாரோ, என்ன தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரோ அதை கொண்டு தேவனுக்காக நீங்கள் என்ன செய்யணும் அதை மாத்திரம் நீங்கள் செய்யுங்க, மிஞ்சாதீங்கன்றார். அப்போ மிஞ்சாதீங்கன்னா என்ன? நம்ம சுவாபம் கண்டிப்பாக மிஞ்சி தான் வரும் இல்லையா? அப்போ நம்ம மனுஷனோட சுவாபம் தான். ஆண்டவர் சொல்ற அதிகமாக நீங்கள் மிஞ்சாதீங்க. அதிக காரியத்தில் இப்போ எப்படி ஒரு வாரம் செயல்படுது, அந்த வாரத்தை குறித்து நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் உங்கள்கிட்ட அதோட கொஞ்சமான வாரம் செயல்படுது, உங்களுக்குள்ள டக்குன்னு என்ன சிந்தனை வரும்? ஏன்னா அந்த வாரம் அவங்களுக்கு செயல்படுது, நம்மளுக்கு செயல்பட மாட்டேங்குது, புரியுதுங்களா? அப்போ நம்ம மிஞ்சின செய்வோம், ஏதோ ஒரு செய்யணும்னு ஆசைப்படுவோம் பாருங்கள், இது மிஞ்சிருது. அப்போ தேவனுடைய சபையில் அப்படி இல்லை, தேவன் அவங்களுக்கு ஒரு காரியம் கொடுத்துருக்கிறார், அவங்களுக்கு வரங்களை ஏற்றதான் சொல்லுது.
என்ன சொல்கிறாருன்னா, உங்களில் எவனும் தனக்குரியது எண்ணி வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் விசுவாசம் எந்த அளவு இருக்குதோ அந்த அளவின்படி தான் அளக்க முடியும். அப்போ விதம் சொல்லுது, நீங்கள் ஆண்டவர் இயேசு மேலே அதிகமாக விசுவாசம் வச்சா உங்கள்கிட்ட கிருபை வரங்கள் செயல்படும். எபேசியரில் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு விசுவாசம்? எனக்கு கொஞ்சம் விசுவாசம் தான். ஆமாம், மலையை தேக்க விசுவாசம் இருந்தால் ஆமாம். அப்போ அந்தமாரி விசுவாசம் அதிகமாக உங்களுக்கு. இப்போ நானும் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிக்காமல் போயிட்டீங்கன்னா அதுவும் செயல்படாது இல்லை. ஆண்டவர் சொன்னார்ல, விசுவாசம் அவருக்கு இருக்குது, வந்து சுகம் கொடுக்க வராரு. அந்த கிராமத்து ஜனங்களுக்கு விசுவாசம் இல்லை. அவன் தச்ச மகனாச்சா, இவங்க சகோதரன் நம்ம வீட்டை இங்கே இருக்கிறாங்களே, என்னை பார்த்து என்ன சொல்கிறாரு? அவருக்கு அவங்க யாருக்கு என்ன விசுவாசத்தை அந்த விசுவாசத்தைப்படி அவங்களுக்கு சுகம் கொடுத்துட்டு அடுத்த கிராமத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லுது வேதம். ஏன்னா மற்ற ஜனங்க ஏற்றுக்கொள்ள. அப்போ விசுவாசனத்து வந்து அவருக்கு மட்டும் இல்லை, 2 பேருக்கும் வேணும். என் ஆண்டவர் செய்வாருன்னு வர பார்த்து தான் கிரியை நடக்கும். அப்போ இங்கே அவங்க மிஞ்சி நடக்கிறது நான் என்னாதீங்கன்னு சொல்லிட்டு கீழே படிங்க சார். அதனால் 6வது வசனம் படிங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். இப்போ இதில் வந்து ஏறக்குறைய ஒரு 13-14 வரங்கள் சொல்லப்படுதுன்னு வச்சிங்கன்னா, இந்த உதாரணம் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறதுலாம். அப்போ ஒரு உதாரணம். 2வது அந்த ஊழியம் செய்கிறவன் சொல்ல பார்த்து 7வது வசனத்தில் ஊழியம் வந்து அதாவது ஊழியத்தில் வந்து நேர்மை இருக்கணும். நேர்மை, உண்மை. அதாவது ஊழியன்னு நினைக்கூடாது. இந்த ஊழியம் சொல்ல, பொதுவாகவே சபையில் நீங்கள் ஆளுக்கு தேவன் ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு செய்ய அவனை சூழ்நிலை இருக்கும்போது ஒவ்வொருவருக்கும் நீங்கள் வந்து செய்யணும். ஒவ்வொருத்தரும் கொடுக்கப்பட்ட காரியம். முதலாவது சொல்ல தீர்க்க தரிசனம்னு வச்சுங்க. தீர்க்க தரிசனம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அல்லது தேவனுடைய வார்த்தையை பார்த்து சத்தியத்தை சொல்கிறவங்களா இருக்கலாம், தேவன் வார்த்தையை கேட்டு சொல்கிறவங்களா இருக்கலாம். இப்போ இது வந்து தீர்க்க தரிசனம் என்ற வரம் கிடையாது. இது வந்து வரம் செயல்படலை. இங்கே ஒருத்தவங்க தீர்க்க தரிசின்னு சொன்னால் எந்த நேரமும் தேவன்கிட்ட தொடர்பே இருப்பாங்க. டக்குன்னு வார்த்தை வரும், தேவன் சொல்ல சத்தத்தை கேட்க வைப்பாங்க, தேவன் கொடுக்குற வார்த்தை தெரியும். இது ஒரு தீர்க்க தரிசனம் வரங்கள், அது செயல்பட்டுனே இருக்கும், அது தொடர்ச்சியாக செயல்படும். இது வந்து தொடர்ச்சியாக செயல்படல, அப்பப்போ செயல்படும். எதுக்கு? சபைக்குள்ளே தான். டக்குன்னு ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறாரோ வெளிப்படுத்துகிறார். டக்குன்னு அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அது வெளிப்படுது. இல்லை அவர் சொல்ல விரும்புகிற காரியம் நீங்கள் ஜம்ப் பண்ணிட்டு வருவீங்க, இங்கே வார்த்தை வழியாக எங்கே வார்த்தை வந்துன்னு இருக்கும் உங்களுக்கு. அப்போ தெரியும் தேவன் வழியாக பேசுகிறாரு. இது எல்லாமே தீர்க்க தரிசனம் தான். அப்போ இங்கே தீர்க்க தரிசனம் தேவனோட வார்த்தையை வரப்போகிற காரியம், அதே நேரத்தில் வேதத்துள்ள வார்த்தைகளை சத்தியமாக சொல்லுறது. அப்போ ஊழியத்தை பற்றி போட்டுக்குது. 2வது ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும். அப்போ ஊழியம் நேரத்து வந்து நேர்மையும் தளர்ந்த தாளாரமானம். அவங்கள ஊழியம் செய்கிறவங்க வந்து ஒரு இதுவாக இருக்கக்கூடாது, வேறுபாடு பார்க்கக்கூடாது, தாளார மனசு இருக்கணும். எல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க, அவங்களுக்கு சரிசமமாக செய்யணும். அப்போ நடவடிக்கையில் இல்லை ஸ்தேவானு பிலிப்புங்கெல்லாம் இப்போ எடுத்தாங்க பாருங்கள், 7 பேரை எப்படி எடுத்தாங்க? பரிசுத்தாவை பெற்று. ஆமாம், அங்கே கிரேக்கருக்கும் விதவைகளுக்கும் யூத விதவைகளுக்கும் பிரச்சனை வரும்போது அங்கே 7 பேரை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாங்கள் போதிக்கிறதும் ஜபத்திலும் இருப்போம், நீங்கள் 7 பேர் சபையில் இருக்கிறவங்க பரிசுத்தாவை பெற்று அதை தெரிஞ்சுக்கொள்ளுன்னு வேதம் சொல்லுது. அப்போ அந்த 7 பேரும் உண்மையாக இருந்தாங்க. தேவன் பிறகு அவங்கள நிறைய காரியம் செஞ்சார். இப்போ அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற நோக்கமே அந்த மனப்பான்மை பெருசாக இருக்கணும். அது ஒரு எல்லா வகையிலும் என் ஆண்டவர் இயேசு நாம மகிமைப்படணும். ஆமாம், அது ஒண்டி தான் இருக்கணும். எது இருந்தாலும் என் தேவன் பார்க்குறாரு, என் கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்கிறேன், அந்த சிந்தனையில் தான் அந்த எந்தெந்த செயல் நமக்குள்ளே செயல்படுதோ, எந்தெந்த காரியம் கர்த்தர் நமக்குள்ளே வச்சுருக்கிறா அதை நம்ம செய்யணும், அப்படி தான் செய்யணும். அப்போ இங்கே அடுத்த வாசனம் சில வார்த்தை மட்டும் சொல்கிறேன். போதிக்கிறவர் இல்லைங்களா, ஊழியம் செய்யட்டும். 7வது வசனம் போதிக்கிறவன் போதிக்கிறதுலாம். அப்போ மற்றவங்களே தேவ வார்த்தையினால் தெளிவான வார்த்தையை கொடுக்கணும். தெளிவு வசனத்தை சொல்லும்போது தெளிவாக விளக்கத்தோடு சொல்லி அவங்கள கிறிஸ்துக்குள்ளே தேவனுக்குள்ளே நடத்த பார்க்கணும். அதே வாசனம் மேலே சொல்லுது, புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும். புத்தி சொல்லுகிறவன்னா மற்றவர்களை பலப்படுத்துகிற வார்த்தை, கஷ்டம் கொடுக்குற வார்த்தை இல்லை, அதே நேரத்தில் அவங்கள தேவனுக்குள்ளே நடத்துவதற்கான ஞானமான வார்த்தையை சொல்லி அவங்கள கர்த்தர் பக்கமாக நடத்துக்கிறதுக்கு புத்தி சொல்லணும். புத்தி சொல்லுகிறவன்
அந்த என்ன சொன்னால் மற்றவங்களே பலமான வார்த்தையை கொடுத்து அவன் தேவனுக்குள் நடத்தினான். அடுத்தது பகிர்ந்து கொடுக்கிறவனா, ஆமாம், பகிர்ந்து கொடுக்கிறவன், பகிர்ந்து கொடுக்கிற தாளாரமானம், திறந்த உள்ளம். பாருங்கள், இதெல்லாம் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து தான் செயல் பண்ண கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம தேவனை ஆண்டவர்கிட்ட வந்து உலகத்தை எப்படி வாழ்ந்துருப்போம், உலக மனுஷரை போல இருந்திருப்போம். கர்த்தர் ஏற்றுக்கொண்டு வந்து வார்த்தையை கேட்டு நாளுக்கு நாள், மாதம், வருஷம் தேவனுக்குள் நடக்கும்போது இப்படிப்பட்ட சுவாபம் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்னே தேவனை ஏற்றுக்கொள்கிறீங்க பாருங்கள், கிறிஸ்துவை. இதுக்குள்ளே உங்களுக்கு இப்படிப்பட்ட செயல்பட்டுனே இருக்கும். ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ளே இங்கே சொல்லப்பட்ட அத்தனையுமே சில காரியம் உங்களுக்குள்ளே தேவன் கிரியை செஞ்சிருப்பார். அப்போ நீங்கள் நிதானித்து பார்க்கும்போது, நான் ரட்சிக்கப்படும் போது என் வாழ்க்கை அப்படி இருந்தது, சபையில் நான் வருவதுக்கு முன்னே என் வாழ்க்கை அப்படி இருந்துச்சு, இப்போ நான் சபைக்கு வந்து எனக்குள்ளே அநேக மாற்றங்களை தேவனை எனக்கு கொடுக்குறாரு, நான் பார்க்குறேன், எனக்குள்ளே உணர்றேன். இப்போ என்னோடய வாழ்க்கை இதோட முடியல, அடுத்த கட்டம் தேவன் எனக்காக ஒரு காரியம், ஒரு சித்தம், ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. இப்போ இங்கே எனக்குள்ளே உணர்த்தப்படுற காரியத்தில் நான் உண்மையாக இருந்தானா அடுத்த காரியம் தேவன் எனக்கு கொடுப்பாரு. இதுதான் இந்த ரோமர் 12வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற எல்லா வசனத்தையும் நீங்கள் ஒன்று அந்த படித்து பாருங்கள். ஒவ்வொரு வாசத்துலேயும் இப்படிப்பட்ட உள்ளம், ஏதாவது உள்ளம் அபிஷேகம் பரிசுத்த ஆவி வந்து தான் உங்களுக்கு கிரியை செய்யணும் கிடையாது. தேவன் தாயின் கருவிலே உங்களுக்கு சில காரியம் வச்சுருப்பார். நீங்கள் சபைக்குள்ளே வந்து தேவன் வார்த்தை கேட்டு 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 நாளுக்கு நாள் நீங்கள் என்ன செய்வீங்க, பலப்படும் போது இப்படிப்பட்ட சுவாபங்கள் உங்களுக்குள்ளே வெளிப்படும். எதனால? தேவனுடைய சரீரத்தை, ஆண்டவர் இயேசுவோடைய சரீரத்தை, ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு மனம். இங்கே புத்தி சொல்லுகிறவன், பகிர்ந்து கொடுக்கிறவன், முதலாளியானவன். முதலாளின்னு சொல்லும்போது வேதங்க என்ன சொல்லுதுன்னா, முதலாளியானவன் ஜாக்கிரதையில் இருக்க கடவன், ஜாக்கிரதையாக இருக்க கடவன். அப்போ முதலாளி ஜாக்கிரதையாக எப்படி இருக்கும்? முதலாளி இந்த ஃப்ரான்ஸில் வந்து ஆர்கனைசேட்டர்னு இருக்குது, ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க. யார் அவங்க? பொறுப்பாளர். தமிழில் யார் பொறுப்பாளர்? வந்தோடனே சபை கரெக்டாக சேர்ல இருக்குதா, மைக்கில் ஒழுங்காக போட்டுக்குதா, மைக்கு ரெடியாக இருக்குதா, அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா, எதுவுன்னா குறை, சரி ஜனங்களாம் வருவாங்களே, ஓகே வருவாங்க, யார் ஆயத்தப்படணும், இதுதான் சபைக்கு தான் சொல்கிறார். பொறுப்பாளர் பொறுப்பாக இருந்து எல்லாத்தையும் கவனித்து குறையில்லாதபடி, ஓகே ரெடி ஆகுது, இப்போ தோக்கலாம். அந்த இது குறை இருக்க பார்த்து நான் இப்படி இப்படி ஒழுங்கு பண்ணுறாங்க. இது ஒரு வரம், இது வந்து தேவன் தான் கொடுக்கணும். இது எல்லா வரங்களும் நீங்கள் ஆண்டவர் இயேசு அவர் மேலே ஒரே ஒரு அன்பு அங்கே வச்சுட்டீங்கன்னா இது எல்லாம் அழகாயிடும். ஒரு பாடுபாடு, ஒரு வேறுபாடு இருக்காது. ஏன் அவங்களுக்கு செயல்படுது, ஏன் எனக்கு செயல்படு, அந்த கேள்வியே இருக்காது. அப்படி அழகாக நடத்துவார். இது முதல் ஆரம்பத்தில் நீங்கள் துவக்கும்போது தேவனுக்கு உண்மையாக இருந்த நாளுக்கு நாள் வரும்போது உங்களை அடுத்த காரியத்தை கர்த்தர் ஆயத்த பண்ணுவார். ஆமாம், எப்பொழுதும் உலக பழமொழி சொல்லணும்னா சொல்லணும், புயலுக்கு பின்பு தான், ஆமாம் இல்லை, உலக வார்த்தை தான் சொல்லுவாங்க, புயலுக்கு பின்பா. ஆனால் ஆண்டவர் வார்த்தை அதே தான். அங்கே ஒன்று கொடுக்குறாருன்னா ஒரு புயலை கொடுப்பார், ஒரு வெயிட்டாக அது வரும். என்னடா அப்படி இருக்குதேன்னு ஒரு சிந்தனைக்கு வரும், முடியாத சூழ்நிலை வரும். ஆனால் நீங்கள் அதுக்கு உண்டான பலனை தேவன் கொடுப்பார். நீங்கள் அப்போ எப்போ கொடுப்பாரு? ஆண்டவர் இயேசு மேலே நம்பிக்கையோடு இருக்கும்போது தான் அந்த அடுத்த காரியத்துக்கு வருவார். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த ஆவியில் பலன் இல்லாமல் அதிகம் பார்த்து மனசு என்ன செய்வீங்க, சோர்ந்து போவீங்க. அப்போ இது எல்லாமே கர்த்தர் நம்மளுக்குள்ளே நிறையா காரியம் வச்சுருக்கிறார். நம்ம ஒன்று அடுத்த காரியம் எனக்கு என்னப்பா வச்சுருக்கிறீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு ஆயத்தப்படும் போது அடுத்த காரியம் வரும். ஆமென். ஆமாம், அப்போ மற்ற அடுத்த வசனம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கன்னா, உங்கள் அன்பு அப்போ மாயமற்றதா. அப்போ உண்மையான அன்பு இல்லைன்னா எதையுமே செய்ய முடியாது. அன்பு மாயமற்றதாக இருந்தால் மனுஷன் பார்க்க முடியாது, ஆனால் தேவன் கண்டிப்பாக பார்ப்பார். அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஆமாம், அவர் கண் வந்து வேதம் சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ளம் வந்து எஸ்ரேல் வந்து அப்படியே உள்ளே இருந்து அப்படியே படம் பிடிக்குமா. அப்போ தேவன் தான் மனுஷன் தவறக்கூடிய மனுஷன் தான், நம்மளாம் தவறக்கூடியவங்க தான். ஆனால் அந்த தவறு உணர்ந்து ஆண்டவர் சொல்ல, தவறு செய்யா, இனி பாவம் செய்யாத, இனி செய்யாத அளவுக்கு ஆத்மாவை, ஆமாம் தேவன் பக்கம் திருப்புன்றாரு. எதுக்கு திரும்ப நீ போன, நீ உனக்கு தான் அழிவு, நீ தான் அது உனக்கு ஆத்மா அழியும் போது தான் செய்யும். சரீரத்தில் பலவீனம் வரும், சரீரத்தில் பலவீனம் வந்து என்ன செய்யும், நோய் வரும், நோய் வந்து என்ன செய்வேன், பலன் நட்டு போனால் 95 வயசில் வாடுறது வந்து குறுகிய வாரில் சாவர மாதிரி வந்துடும். அப்போ எதுக்கு பாருங்கள், அதான் சொல்கிறேன், ஆண்டு ஒரே ஒரு வார்த்தை, தவறு செஞ்சுட்ட பரவாயில்ல, இனி அந்த மாதிரி செய்யாத போன்றார். இதுக்கு திரும்ப அந்த மாதிரி செஞ்சுன்னா என்ன செய்வோம், ஆத்மா வீணாகிடும், பலவீனப்பட்டு போயிடும். அப்போ இது தான்
ஒரு ஊழியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா, தேவனுடைய காரியத்துக்கு ஒப்பு கொடுத்தா, வேதம் முதலாவது 12:1 சொல்லுது, ஜீவபலியை ஒப்பு கொடு, உலகத்தை வேறு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணத்தை பெற்றுக்கொள். தேவன்ட்ட எல்லாமே இருக்குது பாருங்கள். இதான் முதல் இந்த 2 வசனமே. அதுக்கப்புறம் இத்தினி வசனம் பின்னால் எப்படி இருந்தால் எப்படிப்பட்ட வாரங்கள் நம்மளுக்குள்ளே செயல்படான்ட்டு வேதம் நம்மளுக்கு பின்னால் சொல்லுது. அப்போ அந்த வாரத்தினுடைய உண்மையாக நம்ம இருக்கும்போது தேவன் நமக்கு அந்த வாரத்தை என்ன செய்கிறாரு? ஆமாம், கொடுக்க ஆயத்தமாக்கிறார். இந்த ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொன்னேன் போன வாரம், திரும்ப சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 6வது அதிகாரம் 3வது வசனம் படிங்க சார். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்தும். அந்த வசனம் முதல் சொல்லுது, சீஷர்கள் பெருகின போது, சீஷர் பெருகிட்டாங்க, கிரேக்கர்களுக்கும் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணை என்ன செய்கிறாங்க, திட்டமாக விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கும் கிரேக்கருக்கும் பிரச்சனை வருது. இப்போ அந்த நேரத்தில் பேதுரு சொல்கிறாரு, இப்போ நாங்கள் ஜபத்தினாலும் வேத வாசிப்பலும் அதுக்கு தான் எங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு இருக்குது. நீங்கள் ஆலயத்தில் 7 பேரை தெரிஞ்சுங்க. எப்படி தெரிஞ்சுக்கணுமா? பரிசுத்த ஆவியை பெற்றவர் தெரிஞ்சுங்கன்றார். இப்போது இவங்க 12 பேர் எடுத்து இவருக்கு சொல்ல, சபையில் நற்சாட்சி பெற்றவங்களை கூப்பிடுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது சபை ஜனங்க தான் எடுக்க சொல்கிறாரு. அப்போ நினச்சி பாருங்கள், சபை ஜனங்க எடுப்பது எப்படி பண்ணுவாங்க? இல்லை, மாற்றங்கள் இல்லாமல் எப்படி மற்றவங்களை அனுசரிக்கிறாங்க, எப்படி கிட்ட அவங்ககிட்ட பழகுறாங்க, அன்பாலாக இருக்கிறாங்க, இவங்களை கொண்டு தான் செய்கிறார். அப்போ இவங்களை பரிசுத்த ஆவி பெற்றவங்களும் நிறைந்த நற்சாட்சி பெற்றவங்களும் 7 பேரை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த 7 பேரை தெரிஞ்சவங்களில் பிலிப்பும் என்ன செய்கிறாரு? 5வது வசனம் கீழே படிங்க. இந்த யோசனை சபை எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கனோரையும் தீமோனையும் பர்னமாவையும் யூத மார்க்கத்தை அமைந்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டாங்க. இப்போ இங்கே 7 பேரை தெரிஞ்சுக்கொண்டு அதில் முக்கியமானவர் தான் பிலிப் இருக்கிறார். பாருங்கள், இந்த பிலிப்பு பரிசுத்த ஆவியை பெற்று முதலாவது அவருக்கு என்ன அழைப்பு கொடுக்குறாங்க? விசாரணைக்காரர். அவங்க விசாரிக்கணும், மற்ற ஜனங்களை பார்க்கும்போது பொதுவாக இருக்கணும். இவர் எப்படிப்பட்ட இருக்கிறாரு? பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாரு, நற்சாட்சி சபையில் பெற்றிருக்கிறாரு. இப்போ இவருக்குள்ள இருக்கிறபடினா இவருக்கு மற்ற எந்த விதமான வரம் செயல்படலை. புரியுதுங்களா? ரசிக்கப்பட்டாரு, பரிசுத்த ஆவி பெற்றாரு, நற்சாட்சி பெற்றிருக்கிறார், அவ்வளோதான். பரிசுத்த ஆவி பட்டிருக்கிறாரு, நற்சாட்சி இருக்குது, வரங்கள் செயல்படல. ஆனால் அவருக்கே தெரியல வரம் செயல்படலான்னு. இப்போ சபை சிதறடிக்கப்படுது, அவங்க பிரிஞ்சு போகிறாங்க. இதே அப்போஸ்தலர் நடவடிக்கை 8வது அதிகாரம் பின்னால் பாருங்கள். பின்னால் 8வது அதிகாரத்தில் 8ல் 5-6 வசனம் படிங்க. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இப்போ பிலிப்பு செய்ததுன்னா நிறைய அற்புதம் செய்கிறாரு, ஜனங்க பார்க்குறாங்க. அவங்க என்ன வேலை செஞ்சிருந்தாரு? பந்தி விசாரணை வேலை செஞ்சார், அவ்வளோதான். இப்போ இவருக்குள்ள அபிஷேகம் இருக்குதா இல்லையான்னு அவருக்கே தெரியாது. ஆனால் சிதறடிக்க போகும்போது அவர் இந்த சமாரியா பட்டணத்தில் தேவனை விடல, ஜெபம் பண்ணின்னு அதே எப்படி அங்கே எரிசலம் இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனால் திடீர்னு சுவிசேஷம் அறிவிக்கும் போது கர்த்தர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறார் ஒரு வழியாக. இப்போ இவருக்குள்ள வரங்கள் செயல்படுதான்னு இவருக்கே தெரியல, ஆனால் செயல்படுது. இப்போ இவர் என்ன செய்யலாம்? இப்போ அவர் வரம் செயல்படும் போது ஆமாம் ஏதோ ஒரு காரியம் இருக்குதுன்னு அவருக்கு தெரியும் தானே? இல்லவே இல்லை. அடுத்த பாருங்கள், அடுத்த வசனம் அதே 39 வருஷம் படிங்க சார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பையும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். இப்போ என்ன நடக்குது? முதல் அற்புதம் செய்கிறாரு, கடைசியாக வேதம் சொல்லுது அவர் ஞானஸ்தானம் கொடுத்த உடனே பிலிப் ஆவியான கொண்டு போயிட்டாரு. யாரை கொண்டு போனார் வேதத்தில்? அந்தமாரி எலியாவை கொண்டு போனார். எலியாவை தான் கொண்டு போனார். இப்போ இவர் பிலிப் எப்படி நினச்சிருக்கலாம்? அங்கே வேதம் சொல்லுது பிலிப் அசோத்தியாவில் காணப்பட்டாருன்னு. அங்கே என்னன்னா அங்கே புறஜாதி இருக்கிறாங்க,
தேவன் அறியாத ஜனம், அங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆவியானவர் என்ன செஞ்சார்? உடனே அங்கே கூட்டு போயிட்டார். இப்போது பழைய ஏற்பாட்டின் படியும் பார்த்தா எலியா போனார், தேவன் உடனே எடுத்து போனார்ல. இப்போ இவர் பார்க்குற மாரி இந்த இவர் கண்ணோட்டுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி நினச்சிருப்பார்? நான் பெரிய ஆள் இல்லை, அப்படி நினச்சிருப்பாரு. நான் பெரிய ஆள், ஆவியானவர் கொண்டு செயல்படுத்துறாரு. இப்போ என் ஆவியை எட்டுன்னு போய் அங்கே ஒரு தூரத்தில் நான் நடந்து கூட போல எட்டுன்னு போய் அங்கே விட்டுட்டாரு. அப்போ அந்த சிந்தனை இல்லை அவருக்கு. அவர் யாருன்னு தெரியல இது வரைக்கும் அவர். ஆனால் வரங்கள் செயல்படுது. தேவனுக்கு பயப்படுற பயம் கர்த்தர் அவரை கொண்டு கிரியை செய்கிறார். கடைசியாக அப்போஸ்தலர் 21வது அதிகாரத்தில் அப்போ தான் இவர் யாருன்ட்டு வேதம் வெளிப்படுத்தி பாருங்க. மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசேரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். போதும் சார். இப்போ தான் அவருக்கு என்ன சொல்றது பேர் வருது? சுவிசேஷகன். இதுக்கு முன்ன அவருக்கு பேர் வரல பாருங்க. ஆவியானவர் பெற்றிருந்தார், சபையில் பிரிவினை வந்துருச்சு. அதனால ஆள் 7 பேர் தேர்ந்தெடுங்க, நாங்கள் ஜனங்க தேர்ந்தெடுத்தாங்க. அங்கே வேலை செஞ்சார். சபை சிதறடிக்கப்பட்டது. சமரியாவுக்கு வந்தார். அங்கே வந்து அவர் சும்மா இல்லை, ஜனங்க சுவிசேஷம் அறிவித்தார். கர்த்தர் அற்புதம் அடையாளங்களை செஞ்சார். ஆவியான எடுத்துக்கொள்ளப்பட்டார், போனார். மற்ற தேசத்துக்கு போய் அங்கே போய் சொல்கிறாரு. இப்போ கடைசியாக வேதம் சொல்லுது இவர் யாருன்னா சுவிசேஷகர். அப்போது ஒரு தேவனுடைய கிரியை பார்த்தீங்கன்னா ஆவியை கொடுக்கும்போது உடனே இதுக்குத்தான் தெரியல, ஆனால் தேவ திட்டம் ஏதோ ஒன்று இருக்குது பின்னால். அப்போ அவர் அப்போஸ்தலர் நடவடிக்கை அவரை குறித்து எத்தனை வருஷம் உள்ளே இருந்துச்சுன்னு தெரியல. அப்படியே வேதத்தை நம்ம படிக்கிறோம், வசனம் வசனம் படிக்கிறோம். ஒரு 10 வருஷம் கூட இருந்துக்கலாம். இவர் வாழ்க்கை முடிவில் ஒரு 5 வருஷம் கூட இருக்கலாம். கடைசியாக தான் வேதம் சொல்லுது இவர் யார்? சுவிசேஷகர். ஆனாலும் ஆவியை பெற்றிருக்கும் போது நான் இந்த கிரியை பலத்த கிரியை செய்யுது. அப்போ தேவன் நம்மளை ரட்சித்துட்டாரு, ஒரு அபிஷேகத்தை கொடுக்குறாருன்னா வரங்கள் நம்மளுக்குள்ளே செயல்படுதுன்னா ஒரு சித்தம் இருக்கும். ஆனால் எதுக்காக நம்மளை அபிஷேகம் பண்ணி என்ன காரியம் சிந்திக்கிற தேவனுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம அதுவரை நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கணும். நாளுக்கு நாள் தேவன் செய்கிறதுக்கு நம்மளை கிரியை செய்யும் போது விடும்போது தான் கர்த்தர் செய்வார். அவர் சாதாரண ஆள் வரங்களை அவர்கிட்ட அந்த பரிசுத்தாவின் வரங்களை வச்சு கர்த்தர் ஒரு காரியம் செஞ்சார். கடைசியில் அவருடைய பட்டம், அவர் பேர் என்ன வந்ததுன்னா, ஆமாம், அப்போ தான் தீர்மானம் வருது இவர் எதுக்காக அழைக்கப்பட்டார். இவருடைய அழைப்புன்னா சுவிசேஷகர். இப்போ உங்களுக்கும் அப்படி தான் ரட்சிக்கப்பட்டீங்க, பரிசுத்தாவை பெற்றிருக்கலாம், இல்லை பெறாமக்கு இருக்கலாம். ஆனால் தேவன் நான் விரும்ப வார்த்தை அவருக்கு ஒரு வார்த்தை எனக்கு வாஞ்சிக்கிறேன், தேவனை ஆராதிக்கிறேன், அதனால் தேவன் எனக்குள்ளே இருக்குது. அப்போ ஒரு நாள் பரிசுத்தாவை உங்களுக்குள்ள பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை நீங்கள் ஏற்கனவே பரிசுத்தாவை பெற்றிருப்பீங்க, வரங்கள் செயல்படாது. இப்போ எப்படி செயல்படும்? எப்படி கிரியை செய்யும்? எப்படி கிரியை செய்யும்? செய்யப்பட விடணும், செய்யப்பட வாஞ்சிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஜெபத்தில், என்னை குறித்து என்னப்பா செய்ய விரும்புகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது. எதுவுமே தேவனுடைய இடத்துக்கு நான் ரட்சிக்கப்பட்ட ஆராதனை வந்துட்டு போகிறேன் அப்படின்னு அப்படி இருந்தால் நம்ம வெறுமைத்தான். நம்ம அப்படி இருந்தால் கர்த்தருக்கு பார்க்குறது கஷ்டப்படுவார். என்ன இவங்க எப்படி இருக்கிறாங்களே, உண்மைதான். அதுக்கு தேவன் நம்ம ரட்சிக்கலை. ரட்சிப்பு அது கிடையாது. ஒவ்வொரு பாத்திரமும் தேவனுக்குரியது. ஒவ்வொரு பாத்திரமும் தேவனுக்காக ஏதாவது ஒன்று கர்த்தருடைய காரியம் செய்யணும். அதுக்கு தான் ரட்சிப்பை கொடுத்தார். உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனம் இருக்கிறாங்க, எல்லாமே ரட்சிக்கப்பட்டாங்க. 1 கொரிந்தியரில் பார்த்தோம்னா 12 அதிகாரத்தில் எல்லாருமே பரிசுத்தாவி அபிஷேகத்தை பெற்றுக்கிறாங்க. எல்லாம் தண்ணீர் ஞான பரிசுத்தாவி ஞானஸ்தானம் பெற்றிருந்தாங்க. எல்லாரும் அந்நிய பாஷை பேசலை. எல்லாருக்குள்ளே வரங்கள் செயல்படலை, ஆனால் வரங்கள் செயல்பட்டுச்சு இல்லை? எதனால? அப்போ யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ, யாரெல்லாம் தேவனை தேடுறீங்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்காக ஆண்டவரே நான் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, எதுக்காக நினைச்சிட்டீங்க, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க, உங்களோட ஆவியை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, அதை வெளிப்படுத்துங்க எனக்குள்ளே கேட்டால் செய்வார். கேட்டதும் செய்வார். இங்கே பிலிப்போடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆவியானவரை ஒரு சாதாரண மனுஷனை கொண்டு போய் கடைசியில் பிலிப்பு உடைய பெயர் சுவிசேஷகர் என்று சொல்லப்பட்டது. இப்போது பரிசுத்த ஆவியானவர், அங்கே உண்மையாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுற நோக்கம் சபையில் ஒவ்வொருவருக்கும் ஊழியம்தான், சபைக்குள்ள. அப்போது இந்த சபையில் இந்த ரோமர் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியமும் தேவனுக்கு நம்ம உண்மையாக இருந்து செய்யும்போது அடுத்த காரியம் சொன்னால அடுத்த காரியம் தேவன் நம்மளுக்கு வச்சிருக்கிறாருன்னு என்ன காரியம் பாருங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 10வது வசனம் படிங்க. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். இறங்கினார், இறங்கிறதுக்கு முன்ன இறங்கினார், எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக. அப்போது
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுது, பிதாவுடைய யோவான் 14வது அதிகாரத்தில் பிதா என்னெல்லாம் செய்ய விரும்பினாரோ அதன்படி தான் ஆண்டவர் இயேசு செஞ்சார். பிதா விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றினார். இப்போ வேதம் தெளிவாக சொல்லுது, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின பிறகு அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இப்போ வேதம் இங்கே தெளிவு என்ன சொல்லுதுன்னா, இறங்கினவர், அதாவது அவரை அடக்கம் பண்ணாங்கள்ல, அதான் இறங்கினவரை எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினார். சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். அப்போது தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட என்னெல்லாம் செஞ்சாரோ ஆண்டவர் இயேசு செஞ்சிட்டார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில், ஆண்டவர் இயேசுவோட வாழ்க்கையில் அநேக பாடுகள் மத்தியில் அநேக தேவ வல்லமை வெளிப்பட்டுச்சு. ஆனால் பாடுகள் தான் அதிகமாக. இப்போ அவர் கடைசியாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்துக்கு போன பிறகு வேதம் சொல்லுது, பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு, இப்போது நான் என்ன விரும்பினா அதெல்லாம் நீ பூமியில் செஞ்சு முடிச்சுட்ட, இப்போ நீ என்ன செய்கிற, என்னோட வலது பரிசத்தில் வீட்டுரு. அப்போ அவரோட இவருக்கு என்ன மகிமை இருந்ததோ அந்த மகிமை அப்படியே கொடுக்குறாரு இல்லை. அது தொடர்ந்து அந்த வசனம் கேட்கணும் போட்டிருக்கேன் பாருங்க. இறங்கினவரே 10வது படிங்க சார். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக. அப்போ எல்லா அதிகாரத்தை கொடுத்துட்டார். பிதாவாகிய தேவன் என்ன அதிகாரம், சர்வ வல்லமுள்ள என்ன அதிகாரம் இருந்துச்சோ ஆண்டவர் இயேசு பிதாவின் சித்தத்தை பூமியில் எல்லாம் செய்து முடித்து மரித்து அவர் பரலோகம் எழுந்து அவர் வலது பரிசத்தில் போனபடியினால் இப்போது அவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு என்ன வல்லமை, என்ன மகிமை இருந்தோ அதெல்லாம் கொடுத்தார். இது வந்து நீங்கள் 2:9-10 படிங்க சார். 10-11. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்திட்டார். இப்போ அவர் வந்து பிதாவின் சித்தத்தை செஞ்சபடினால் எல்லாவற்றுக்கும் அவருக்கு அந்த மகிமையை அவர் கொடுத்தபடினால் இப்போது வேதம் சொல்லுது, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முழங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கொடுத்துட்டார். இப்போ எப்படி பாருங்க, ஆண்டவர் இயேசு ஒரு தச்ச மகனாக இருந்தார். அவர் வாழ்ந்த இடத்துல அவர் ஒரு ஏழை இல்லையா, ஆனால் மனுஷகுமாரனாக இருந்தார், தேவகுமாரனாக செயல்பட்டார். தேவ மகிமை வெளிப்பட்டுச்சு. ஆனால் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் சொல்கிறாரு, பிதா என்னை அனுப்பினார் சொல்ல ஜனங்க கேட்டுக்கொள்ள. அவரை வெறுத்தாங்க, தள்ளினாங்க. அவர் சொல்கிறாரு, நான் இல்லைன்னா நீங்கள் பாவத்தில் சாவீங்க, நான் இருந்தால் நீங்கள் அந்த பாவத்துக்கு போக மாட்டீங்கன்றார். அதுவும் கேட்கல. இப்போ நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்கள், அதை அனுபவிக்கிறோமா அனுபவிக்கலையா? கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொள்ளும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது? முழுமையான ரட்சிக்கப்பட்டுட்டோம். என் இயேசுவை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளிட்டேன். அந்த வசனத்தை நான் கேட்டபடினா எனக்குள்ளே அது கிரியை செய்து எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குதோ உங்களுக்கு ஒரு உணர்வு வரும். அடுத்த காரியம் ஏதாவது தவறு செய்யும் போது ஏசப்பா கஷ்டப்படுவார, நான் இப்போ செய்யக்கூடாதுன்ற அந்த உணர்வு பக்குவம் வரும். இதை மனுஷன் செய்ய முடியாது. இந்த ஜீவ வார்த்தை கேட்குறீங்களே, உங்களுக்குள்ளே அது கிரியை செய்யும். இதுதான் உண்மை. அப்போ ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, நான் இங்கே இருக்கும்போது நீங்கள் கேட்கல, எனக்கு பாவத்தில் சாவீங்கன்றாரு. ஜனங்க கேட்கல. இப்போது அவர் என்ன செஞ்சார்? பிதாவின் சித்தம் செஞ்சுட்டு பரலோகத்துக்கு போனோடனே தேவன் அவர் கொடுக்குற மகிமை, கர்த்தர் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று எல்லா நாவுகளை அறிக்கை பண்ணும்படி எல்லா முழங்கால் முடங்கி அவர் நாமத்தை தொழுது கொள்ளும்படி அங்கே அதிகாரம் கொடுக்கப்படுது. அதான் எபேசியரில் இங்கே நம்ம பார்க்க 4வது அதிகாரத்தில் இறங்கினவரை எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உணர்ந்ததற்கு ஏறினமாக இருக்கிறார். அப்படிங்க 11வது. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாகும் வரைக்கும். இப்போ கர்த்தர் மரித்து பரலோகத்துக்கு போயிட்டு பிதாவின் வலது பரிசத்தில் இருந்தார். ஆண்டு என்ன செஞ்சார்? பிதாவாகி தேவன் எல்லா மகிமையும், பிதாவோட மகிமை எல்லாம் இருக்குது. இப்போ கர்த்தர் இயேசுக்கு வந்து வரங்கள் செயல்படுது. அந்த வரம் பூமியில் இருக்கிறவங்களுக்கு சபைக்கு கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவோடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக. அப்போ கிறிஸ்துவின் வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக வந்தால் தான் கிரியை செய்யும் வரங்கள். வரம் யார் கொடுக்குறாரு? அப்போ இங்கே பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேலும் நம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவினாலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின்
அளவுக்கு தக்கதாக. அப்போ கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக. மேலே 7வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் ஈவின் அளவு தக்கதாக நம்மில் அவனவனு கிருபை. ஆமாம், எந்த அளவுக்கு நீங்கள் கிறிஸ்துவை தேடுறீங்க, எந்த அளவுக்கு நமக்கும் கிறிஸ்துவுக்கும் உறவு இருக்குது, அந்த அளவுக்கு தான் கிரியை செய்ய வரும். அந்த அளவுக்கு தான் வரங்கள் தேவன் நம்மளுக்கு கொடுப்பாரு. அவர் மேலே நம்பிக்கை வச்சு விசுவாசத்தோடு எதையும் எதிர்பார்க்காம, ஆண்டவரே என்னை ரசித்தீங்க, சபையில் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, நோக்கம் என்னப்பா, என்ன எதுக்காக என்ன அப்படி அழைச்சிருக்கிறீங்க, இவங்க சித்தம் என்ன ஆகுது ஆண்டவரே, அப்படி கேட்குறதுக்கும் ஆண்டவரே எனக்கு இது கொடுத்துட்டீங்க, இப்போ நன்றி, அதுக்கோசரம் ஒன்று காத்துன்னு இருக்கிறேன், அதையும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், அதுக்காக நான் சாயந்தரமும் காலையில் ஜெபம் பண்ணுறேன், அதையும் நீங்கள் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிறேன் ஆண்டவரே, அது முடிஞ்ச உடனே அதை நீங்கள் கொடுப்பீங்க. அப்படி சொன்னால் என்ன செய்வார்? என்ன செய்வார்? ஞாயிற்றுக்கிழமை நீ வந்துட்டு சமாதானத்தோடு போன்ட்டுவார், அது செய்வார். அந்த வார்த்தை கேட்குறீங்களா, அப்போ சமாதானம் போவார், கண்டிப்பாக செய்வார். அப்போ இது நம்ம இவ்வளோ பாருங்கள், நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்யணும், அவர் ஈவுக்கு அளவு தக்கதாக வாஞ்சிக்கணும். அப்போ எவற்றை எல்லாமே சர்வவல்லவர் போயிட்டார். இப்போ பிதாவாகி தேவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறபடினால் அவர் சபையாகிய சரீரத்தில் என்ன செய்ய விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை கேட்கணும் நம்ம. அதான் வேதம் சொல்லுது, அவர் நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக பூரண புருஷன் ஆகிற வரைக்கும். அப்போ நீ அந்த முதிர்ச்சி அடைகிற வரைக்கும் என்ன செய்யணும், வளரு, கிறிஸ்துக்குள்ளே வளரு. அப்போ தான் கிறிஸ்து பார்ப்பார் உன்னை, வளர்ந்துனே வர, வளர்ச்சி அடைந்தே வர. இப்போ சபைக்கு உண்டான வர நான் உனக்கு தரேன். புரியுதுங்களா? பூர்ண வளர்ச்சி அதான் அங்கே சொல்கிறார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, அளவுக்கு தகுந்த பூர்ண புருஷன் வரைக்கும். 12வது வருஷம் படிங்க சார். பரிசுத்தவான்கள் சீர்பருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. பரிசுத்தவான்கள் யார்? அவங்க பரிசுத்தவான்கள் யார்? நம்ம தான். யார் சார்? அப்போ நம்மளே நினைப்போம், நம்ம அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள தவறுக்குலாம் சென்று உள்ளே வந்து உட்காந்துக்கிறோம். இதுலேருந்து அங்கே நம்ம கோயில் தானே பார்த்துக்கிறோம், அவங்கவுங்க அப்படி கையில் புள்ளி வச்சுக்கிறோம், அவங்க தானே பரிசுத்தவானுங்க, நம்மளும் போய் அந்த லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க அப்படி நினைப்போம்ல பரிசுத்தவான் சொல்லும்போது. அப்போ அந்த பரிசு, இப்போ இதுக்கு ஒரு அர்த்தம் தேடணும், பரிசுத்தவானுங்க கேட்குது எங்கே இருக்குதுன்னு. ஆனால் இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க, சேக்கி அப்பார்த்தியா அது கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த வசனம். அப்போ யார் உண்மையாக தேவனை யார் தேடுறாங்களோ அவங்க தான் அவங்க தேவனை பிள்ளைங்க. சேக்கி அப்பார்த்தியா அஜீவனுக்குது. அப்போ இங்கே அந்த தான் பரிசுத்தவான்கள். இங்கே எபேசியர் 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தினால இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியில் கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. யாருக்கு அது? விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்கள். அப்போ நான் பரிசுத்தவான்கள் சொல்லும் போது என்ன செய்யணும்? விசுவாசியாக இருக்கணும். விசுவாசி யார்? இயேசு விசுவாசிக்கிறோம், அவன் தான் விசுவாசி. கர்த்தர் இயேசு விசுவாசிக்கிறதான் விசுவாசி. அப்போ வேதம் சொல்லுது, இப்படிப்பட்ட விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்களே, அது சேக்கியா பார்த்தியா அஜியோன்னு சொல்கிறாங்களே, அவங்க எப்படிப்பட்ட விசுவாசிகளாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மார்க் 16வது அதிகாரம் பாருங்களேன். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ பாருங்க, விசுவாசிகள் ஆகி பரிசுத்தவான்கள் வேதத்தில் எபேசியரில் பார்க்குறோம். வேதம் அந்த விசுவாசி யாரு? பரிசுத்தவான்கள். அப்போ பரிசுத்தவானுடைய கிரியை எப்படி இருக்கணும்னா வேதம் சொல்லுது, விசுவாசியாக இருக்கிறவங்க ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். முதல் விசுவாசி நிறுத்து முழுமையாக ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுறது, வார்த்தையை கேட்டு அவரை தான் என்னுடைய அப்போ அந்த அவர் வார்த்தைக்கு வசனத்துக்கு நான் கீழ்படுகிறேன். இதை முதல் நான் கேட்குறேன், எனக்குள்ள மாற்றம் வருது. இப்போ நான் என்ன செஞ்சேன், அவருக்கு அவர் வார்த்தை கேட்டு நான் விசுவாசி ஆகிட்டேன், அவர் வசனத்தில் நான் விசுவாசி ஆகிட்டேன். இப்போ நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசி ஆகிட்ட பிறகு ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், இப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். பாருங்கள், விசுவாசியாக இருந்தேன், வசனத்தை கேட்டேன், ரட்சிக்கப்பட்டேன். அப்போ தோக்கம் எங்கே இருக்குது? நல்லா கவனிங்க, கொஞ்சம் முக்கியமானது இதில். தோக்கம் எங்கே இருக்குது? விசுவாசம் கரெக்டாக இருக்கணும். உங்கள் விசுவாசம், அப்போ நான் இயேசு விசுவாசிக்கிறேன், ஓகே. எப்படி விசுவாசிப்பீங்க இயேசுவை? வார்த்தை வசனத்தை நீங்கள் கேட்கும் போது தான் விசுவாசம் கொள்ள முடியும். இந்த வசனம் அந்த வார்த்தை பிடிக்குது இல்லை? உலக பாட்டை கேட்டுன்னு போகிறீங்க, உங்களுக்கு கேட்டுன்னு போகும்போதே இப்படி தலையாட்டு இப்படி இப்படின்ட்டு போகிறீங்க, அப்படியே ரோட்டில் போகும்போது இல்லை, எதனால அது இல்லை? பாட்டு திடீர்னு உங்களை அறியாமலே வருது, அப்படி இப்படி இப்படி அந்த பாட்டை கேட்டு ஏன் ஒரு அப்படி இப்படி ஆட்டுன்னு போகிறீங்க? போக மாட்டீங்க, போகக்கூடாது. எப்படி வருது? அது ஏதோ உள்ள இழுக்குது, அது அந்த இழுப்பு வருது, செய்கிறீங்க. அப்போ இங்கே அப்படி தான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் விசுவாசி நல்லா உள்ள பெலனாக இருக்கும்போது என்ன செய்றீங்க? இயேசு முழுமையாக ஏற்றுக்கொள்கிறீங்க.
முழுமையை ஏற்றுக்கொள்ளும் போது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. ஆனால் பரிசுத்த ஆவி பெறல. இங்கே வேதம் சொல்லிட்டு பரிசுத்த ஆவி பெறல. ரைட்டா? நீங்கள் விசுவாசிகளான போது ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இதே இயேசு விசுவாசிக்காதவனா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். சரி, அது விட்டுருங்க. அடுத்த வசனம் படிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவனோடு பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். இப்படி தேவன் ஆண்டவர் அவர் விசுவாசிக்கிறவங்களுக்கு செய்யப்பட்ட அபிஷேகம் சொல்லப்படல, விசுவாசிக்கிறவர்கள் செய்யப்பட்ட பரிசுத்தாவின் வரங்கள் சொல்லப்படல. என்ன சொல்லுது? அடையாளங்கள். இந்த அடையாளம் எடுத்து நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், வார்த்தையெல்லாம் எனக்கு கிறிஸ்துவை நான் முழுமையாக எடுத்துக்கொண்டேன், எனக்கு கிறிஸ்துவுக்கும் ஒரு தொடர்பில் நான் நல்ல வல்லமையாக இருக்கிறேன். இப்போ நான் கிறிஸ்துவை பற்றி மற்றவங்ககிட்ட போய் சொல்கிறேன், தெரியாதவங்ககிட்ட. கர்த்தர் அங்கே ஒரு காரியம் செய்வார். நீங்கள் சொல்கிற வார்த்தையை கேட்டு அவங்க விசுவாசித்தாங்கன்னா அவங்களுக்கே ஜபம் பண்ணதை கிரியை செய்வார், உள்ள மாற்றத்தை கொடுப்பாரு. அவங்க அந்த ஜபத்தை கேட்டப்போ ஆமாங்க நீங்கள் வந்துட்டு போனீங்களே, ஒரு மாற்றம் இருந்துச்சு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்று செஞ்சீங்கன்னு சொல்ல, விசுவாசிக்கும் போது செய்கிற அடையாளம். விசுவாசிக்கும் போதே செய்கிற அடையாளம் கண்டிப்பாக நடக்கும். அப்போ இங்கே எபேசியரில் 4வது அதிகாரம் எடுங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருள் மேலே வசனம், அறிவில் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய 11வது வசனம், நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக பூரண புருஷரை ஆவற வரைக்கும். எப்படி? பூரண புருஷர். அப்போ பூரண ஒரு அடல்ட், ஒரு 30 வயசு வந்தால் எப்படி ஒரு மனுஷன் திடக்காத்திரமாக எலும்பு சதெல்லாம் நல்லா திடக்காத்திரமாக வளர்ந்து நல்லா ஸ்ட்ராங்காக புஷ்டியாக இருப்பானோ, பலனாக இருப்பானோ, அதே போல் ஆவியில் நீங்கள் பலனாக ஆகும்போது, கிறிஸ்து வசனத்தில் நீங்கள் பலனை அடையும் போது, உங்களுக்குள்ள ஒரு பலன் உருவாகி தெரிஞ்சிட்ட போது, நீங்கள் போய் விசுவாசியை நீங்கள் போய் காரியம் செஞ்சீங்கன்னா நடக்காங்க, அடையாளம் வெளிப்படும். அப்போ தான் சொல்லுது நீங்கள் நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷன் ஆகுங்கன்றது தருது. அப்போ பூர்ண புருஷன் ஆவல என்ன செய்யும் மனசு? ஆமாம், கர்த்தருக்குள்ள பலனாக இருக்க முடியாது. தொடர்ந்து படிங்களேன் 12வது வசனம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அப்போ பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. அப்போ சீர்பொருந்துன்னா அதாவது ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவருக்கொருவர் சீர்பொருந்து அணைச்சி தேவனுடைய ஆலயத்தை கட்டு சீர்பொருந்து, யாருக்கும் கோபம் யாருக்கும் அது இல்லாமல் சீர்பொருந்து பொருட்டு. அப்போ தான் சொல்லுது பரிசுத்தவான் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின வேலைக்காக. பாருங்கள், எந்த விதமான வார்த்தை சொல்ல, முதல் வாசனம் சொல்லுது சுவிசேஷ ஊழியத்துக்காகத்தான் வேதம் சொல்லுது. அப்போ சுவிசேஷ ஊழியம் முக்கியமானது, எல்லாமே நம்ம எல்லாம் செய்யணும், ஒருத்தம் விடாமல். பவுல் சொல்கிறாரு சுவிசேஷ ஊழியம் இது என்னோடய கடமை, அதை நான் என்ன சொல்கிறாரு 1 கொரிந்தியரில், அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகும் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படி இருந்தால் நான் இவைகளை ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டிலே ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கலும் சாகிறது எனக்கு நலமாக இருக்கும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. அப்பா அவர் சொல்கிறாரு, நான் சுவிசேஷம் காசு வாங்கினு செய்யலை, மற்றவங்க செய்கிறாங்க, நான் அப்படி செய்யலை. ஏன்னா நான் அது இலவசமாக செய்கிறேன், அதனால மற்றவங்க எப்படி நினச்சிக்கிட்டோம், அவனுங்க என்னை மேன்மை பாராட்டுறதுக்கு நினச்சா நான் சாவலான்றார். சொல்கிறாரு, நான் இந்த பிரசங்கிக்கு போகலன்னா எனக்கு ஐயோ. அப்போ இந்த சுவிசேஷத்தினுடைய கடமை எல்லாருக்கும், சபையில் ஊழியம் ரட்சிக்கப்பட்டு நம்ம எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமையாக இருக்குது. எபேசி 4வது அதிகாரம் சொல்லுது, சுவிசேஷ 4வது அதிகாரம் 12வது வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காகவும் பக்தி விருத்தி அடைவதற்காக. பக்தி விருத்தி, சபையானது பக்தி ஒரே மூலம் இருக்குதுங்க, பக்தி விருத்தின்னு. ஆனால் ஃப்ரான்ஸில் நிறைய வார்த்தை பிரித்து இருக்குது. பக்தி விருத்தி, பக்தி எதிஃபியன்னு இருக்குது ஃப்ரான்ஸில். எதிஃபிய சபை கட்டப்படணும், எதிஃபே. விருத்தி டெவலப்பு, வளர்ச்சி அடையணும். பக்தி விருத்தின்னு எடுத்து சபை என்ன செய்யணும், கட்டப்படணும், எதிஃபை பண்ணணும் ஒரு மனசோட. அதே நேரத்தில் வளர்ச்சி ஆவிக்குரிய வளர்ச்சி வேணும். அதான் அவங்க சொல்கிறாரு,
நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை பெறுங்க, சபைக்கு நல்லது. அதான் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. அப்போ அந்த பக்தி விருத்தி வந்து சபையை வந்து ஒருமனப்பட்டு ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவதை தான் தேவன் பிரியப்படுறாரு. இப்படி பிரியப்படம் பார்த்தா வேதம் சொல்லுது, உங்களுக்கு தேவன் நீங்கள் முதிர் வளர்ச்சி வர வரைக்கும் நீங்கள் காத்திருந்து அந்த தன்மை இங்கே ஒருமனப்பு நிறைவான வளர்ச்சி அடைய அளவு தகுந்த பூர்ண புருஷனாகிற வரைக்கும் பரிசுத்தவான சீர்பொருந்து சுவிசேஷ ஊழியத்துக்காக கிறிஸ்துவின் சரீரമായ சபைக்கு அந்த பக்தி விருத்தி அடையும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்றீங்க, முயற்சி பண்ணுங்க. அப்போ முதலாவது ரோமர் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது ஒரு செயல், வரம் இல்லை, ஒரு செயல் நமக்குள்ளே இருக்கும். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது கேட்டுக்கொண்டு நமக்குள்ளே பரிசுத்தமாக்க நமக்குள்ளே அது சில செயல்படுது. பரிசுத்தாவின் வரம் கிடையாது, கிருபை தேவன் நம்மளுக்குள்ள கொடுக்குற அது செயல்படுது. இது முதல் 12வது ரோமர் 12 சொல்லப்பட்டது. இங்கே சொல்லப்படுறது இது தான் உறுதியாக நம்மளுக்கு தெரியப்படுத்துறாரு. அங்கே இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வர முடியும். எதில் 13வது வசனம், அவர் சிலரை அப்போஸ்தலர் படிங்க. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போ சிலரை 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 இருக்குது இல்லை, எல்லாரையும் போடல. ஏன் சிலரைன்னு போட்டுக்கிறாரு? எல்லாரையுமே அப்போஸ்தலர் எப்போ எல்லாம் சுவிசேஷர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசி சொல்லாம ஏன்? அந்த முதிர் வளர்ச்சி வளராங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அந்த இப்படிப்பட்ட கிருபை கொடுக்குறாரு. அப்போ அந்த முதிர் வளர்ச்சிக்கு முன்ன எனக்கு நான் தேவன்கிட்ட எப்படி இருக்கிறேன், ரொம்ப 12 நான் எப்படி இருக்கிறேன், எப்படி தேவனுக்கு உண்மையாக இருக்கிறேன். இது பிறகு நான் என் வளர்ச்சி அடையும் போது பின்னால் எனக்கு ஒரு சில ஊழியம் தேவன் வந்து கரெக்டாக வச்சிருக்கிறாரு. எப்போ தெரியும்? பிலிப்பு தான் செஞ்சார் அது இல்லை, பந்து விருதி செஞ்சார். அதுக்கப்புறம் அடையாளங்கள் வெளிப்பட்டுச்சு. அதன் பிறகு சுவிசேஷர்னு பேர் எடுத்தார். அவ்வளோ. இந்த எபேசியர் சொல்லப்பட்டது இந்த 13வது வசனம், சிலரை தான் தேவன் சிலரை தான் தெரிஞ்சுக்கிறாரு, எல்லாரையும் இல்லை. அப்போ அந்த சிலர் என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் ஆமாம் தேவனை அந்த அந்த முதிர் வரைச்சி அடைய வரைக்கும் ஆவினால் பலப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே பலன் அடைகிற வரைக்கும் நம்ம போராடினு இருக்கணும். பக்தி விருத்தி ஆவ, சபை பக்தி விருத்தி ஆவ நம்ம என்ன செய்யணும்? போராடி இருக்கணும். அப்போ சபை எதுக்கு இது சொல்லப்படுதுன்னா, இதை எபேசியர் 2வது அதிகாரத்தில் முதலாவது சபையானது சிலர் ஏன் அப்போஸ்தலரான்னு சொன்னாருன்னா, எபேசியர் 2ல் 19வது 20வது வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கு. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். உபதேசம் அப்போஸ்தலர் ஆண்டவர் இயேசு கிட்ட கேட்டாங்க, ஆண்டவர் இயேசு போயிட்டாரு. இப்போ சபை அப்போஸ்தலர் உபதேசத்தை கட்டப்படணும். முதலாவது இந்த அப்போஸ்தலர் உபதேசம் வந்து ஆண்டவர் இயேசுவிட்ட கேட்டு முதல் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சபை. அதுதான் நிருபங்களில் எழுதியிருக்குது நிறையா. அப்போ சபை நடத்து வந்து சும்மா வந்துட்டு உங்களுக்கு தேவன் அதை செய்வார், ஆசீர்வாதம் கொடுப்பார் அதெல்லாம் சொல்லிட்டு இந்த உபதேசத்தில் நடத்தாமல் இருந்தால் அந்த ஆத்துமா ரட்சிப்பு உண்மையானது கிடையாது. அந்த ஆத்துமா பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஆத்துமா பரிசுத்த ஆவிக்கு இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் மற்ற வார்த்தை வரும்போது உற்சாகப்பட முடியும், மற்ற வார்த்தை வரும்போது சந்தோஷப்பட முடியும், மற்ற வார்த்தை வரும்போது எனக்கு சமாதானத்தை கொடுக்குன்னு சொல்ல முடியும். உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தாருன்னா அந்த சமாதானம் உனக்கே நீ ஜபிக்கும் போது உனக்குள்ள கிரியை செய்வார். உனக்கு ஒரு ஆள் தான் வந்து ஏதோ கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தரார், ஏதோ கர்த்தர் உங்களை அது தேவையே கிடையாது. அப்போ இங்கே வேதம் சொல்லுது, நீங்கள் அப்போஸ்தல உபதேசத்தில் கட்டப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் இயேசுவோடைய வார்த்தை போதனை இருக்கும். வார்த்தை போதனை இருக்கும்போது உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி கண்டிப்பாக கிரியை செய்வார். அப்போ இங்கே முதலாவது ஒரு அப்போஸ்தல உபதேசம் சபைக்கு இருக்கணும். ரெண்டாவது 2 கொரிந்தியர் பாருங்க, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனம், அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. இது வந்து அப்போஸ்தலருடைய அடையாளம். ஒரு அப்போஸ்தலன்னு சொன்னால் முதல் அவங்க வந்து இயேசு கிட்ட கேட்ட வார்த்தையை கரெக்டாக சொல்லணும். இயேசு நம்ம சொல்லலாம், ஆனால் அநேக வேத பண்டிதர் சொல்கிறாங்க அதை முதல் நூற்றாண்டில் ஆண்டவர் கூட 12 பேர் இருந்தாங்களே, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மத்தியாஸ் இருந்தார், இவங்க தான் அப்போஸ்தலர், மீதியெல்லாம் அப்போஸ்தலர் கிடையாது. அப்போ மத்தியர், தீத்து இவங்க அப்போஸ்தலர் தான். அந்த பவுல் உருவாக்கின அப்போஸ்தலர் சபையை உருவாக்குனாங்க. அப்போ அவங்க அப்போஸ்தலராக இருக்கிறாங்க. ஆனாலும் அப்போ என்ன உபதேசம் அப்போஸ்தலர் உபதேசத்தில் கட்டப்படணும். அப்போஸ்தலர் உபதேசத்தில் இருக்குன்னா அப்போ தான் அது கிரியை செய்யும்.
அற்புதம் அடையாளம் நடக்குது பாருங்கள். இதெல்லாம் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தர் கொடுத்த வரம். ஒரு சபைக்கு ஒரு அப்போஸ்தலர் அவங்க என்ன செய்வாங்க, வந்த உடனே சபையை உருவாக்குவாங்க. சபையுடைய காரியங்கள் கவனிச்சுட்டு இதெல்லாம் குறைக்குது, அந்த குறையை பார்த்துட்டு எப்படி சபையை உருவாக்கி எப்படி தேவனுக்குள்ளே ஆவில் நடத்த பண்ண அந்த டைரக்ஷன் அவங்களுக்கு. அதான் அப்போஸ்தலர் ஊழியம். அப்போஸ்தலர்கள் உடைய ஊழியம் அதான். அப்போ வேதம் சொல்லுதீங்க, சிலர் அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசியாகும். நான் சொன்ன தீர்க்கதரிசியினுடைய காரணம், சபையில் அவங்க காரியங்கள் தேவன் கொடுக்குற வார்த்தையை கேட்டு வெளிப்படுத்துவாங்க. அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தை வழியாக கூட தேவன் உங்களோட மத்தியில் பேசுவார். இது வந்து தீர்க்க தரிசனமுடைய வார்த்தை. எந்த நேரமும் அவங்களுக்கு இந்த ஊழியம் வெளிப்பாடு எப்போதும் இருந்துன்னு இருக்கும். அந்த வெளிப்பாடு தீர்க்க தரிசன ஊழியம். அடுத்தது சிலரை சுவிசேஷராகும். சுவிசேஷரோட ஊழியம் வந்து வெளியில் சபைக்குள்ளே இல்லை, சபைக்குள்ளே சுவிசேஷம் தேவையில்லை. உள்ளே இருக்கிறவங்க அந்த வாஞ்சை வரும்போது வெளியில் சுவிசேஷம் அறிவிக்கணும். எதை அறிவிக்கணும்? 4 புஸ்தகம், மத்திய, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை நல்லா அறிஞ்சு தெளிவாக தெரிஞ்சுக்கின்னு சத்தியத்தின்படி வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஏற்றது போல உபதேசத்தை எடுத்து ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க இறுதியம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு ஏற்றது போல சொல்லணும். ஏற்றது போல வேறு காரியம் சொல்லக்கூடாது. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கர்த்தர் வந்து அடுத்த 2 வாரம் சென்று உங்களுக்கு கார் கொடுப்பாரு, நீங்கள் முதல் வாரம் ஜாம் பண்ணுங்கள், அடுத்த வாரம் கார் கிடைக்கும் உங்களுக்கு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொன்னால் கர்த்தர் பெரியல. அந்தமாரி வார்த்தை சுவிசேஷம் என்ன சொல்லுது, அந்த வார்த்தை நீங்கள் சொல்லும்போது அந்த ஆத்மனா செய்யும், ரசிக்கப்படும், தேவனை அறிஞ்சிக்கொள்ளும். அதுக்கு அப்புறம் அவங்கள மன கிரியை செய்யும்போது கண்டிப்பாக சபையை தேடி வருவாங்க. இப்போ அந்த வார்த்தை அவங்களுக்குள்ளே போகும்போது என்ன செய்யும், கிரியை செஞ்சுனே இருக்கும்போது உருவாக்கப்படுவாங்க. உருவாக்கப்படும் போது ஒரு நாள் பரிசுத்த ஆவி பெறுவாங்க. ஒரு நாள் பரிசுத்த ஆவி பல செய்வாங்க, ஊழியரை எழும்புவாங்க. இப்போ தேவன் சித்தம் அதுதான். ஆமாம், சுவிசேஷத்தின் ஊழியத்திற்காகவும் என்ன சொல்ற, சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும். மெய்ப்பர் போதகரை வந்து ஃப்ரான்ஸில் வந்து தியாக்கர்னு சொல்லுது, ஆன்சியன் தியாக்கர். அப்போது உண்மையாக சொல்லும் போது ஒரு மெய்ப்பர்னு சொன்னால் யாரெல்லாம் வந்து சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. ஆனால் பவுல் சொல்ல சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடாதுன்றாரு. ஆனால் உண்மையாக எந்த வேலையும் செய்யலை, என் இயேசுவுக்காக சபையை நான் நடத்துகிறேன், நான் வேறு வெளியில் வேலை செய்யலை, எனக்கு 100 எனக்கு வந்து சபை தான் என்னை போஷிக்குது, அவங்க தான் உண்மையான பாஸ்டர். அப்போ நான் பாஸ்டர் இல்லையா, நான் அப்படி நினைக்காதீங்க, இல்லை உண்மையாக தான். அப்படிங்கிறவங்க நிறைய ஃப்ராட் பண்ணுறாங்க, ஆனால் அதையும் இருக்குது, அதை சொல்ல வரல. உண்மையாக தேவனுடைய சத்தியத்தை போதிக்கணும். வர ஜனங்களுக்கு ரட்சிப்பு என்ன, அந்த ரட்சிப்புடைய பாஸுக்குது பாருங்கள், அது கரெக்டாக அவங்க இருதயத்தில் விதைக்க தெரியணும். அது விதைச்சி உள்ளே ஊழ்ந்துட்டா அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்துனே வரும். ஒரு நாள் வந்து அது ஊழியனாகவோ ஊழியக்காரியாகவோ வெளிப்படும். ஆனால் நாளாகும், உடனே கிடைக்காது. ஆனாலும் அந்த உபதேசம் கரெக்டாக போய் ஊழ்ந்து இருந்து தேவனை அறிகிற அறிவு வந்துட்டால் யாரும் தடுக்க முடியாது. அது பாட்டு வளர்ந்துனே வரும், தேவனை வாஞ்சிக்கும், தேவனை தேடுகிற அந்த இறுதியம் வரும். இது எல்லாம் தேவன் கொடுக்குறது தான். அப்போ இங்கே சரியான மேய்ப்பண்ண செய்யணும், போதகத்தை கரெக்டாக கொடுக்கணும், மந்தையை மேய்க்கிற காரியத்தில் அவங்களுக்கு கரெக்டான உணவை கொடுக்கணும், ஜனங்களை கண்காணிக்கணும். எந்த இடத்துல குறையாக இருக்கிறாங்க அந்த குறையை பார்த்துட்டு நீ குறை சிந்திக்கிறியான்னு கூப்பிட்டு குறையை பேசக்கூடாது. அவங்கள நிறைவானதை கொடுத்து பலப்படுத்தி அவங்கள கர்த்தருக்குள் நடத்தணும். இது மேய்ப்பனோட இது. மேய்ப்பன் தியாக்கர் ஆன்சியன் ஃப்ரான்ஸில் சொல்லுது. இவங்க 3 பேரும் இது செய்யலாம். அப்போ இந்த ஊழியம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஊழியம். சரி, 14வது வசனம் படிங்க. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவரால் இராமல். இப்போ நீங்க முயற்சி, அதாவது இங்க வேதம் சொல்லுது, பூரண புருஷனா இருக்கிற வரை ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு தந்திரமான கட்டுக்கதை சொல்றாங்க பாருங்க, அதை நீங்க அறிஞ்சுக்குவீங்க. இப்போ இங்கேயே நீங்க துவக்கத்தை பூரண புருஷனா ஆகல. நான் 30 வயசு வர வரைக்கும் எனக்கு ஆவில பலன் ஆகல, எனக்கு 15 வயசு தான் ஆகுது, ஆனால் நான் ஆவில பலனாட்ட மாதிரி காட்டுறேன். நான் வயசு அதிகமாக இருக்கும் ஆனால் ஆவில மாதிரி காட்டுவோம், அப்படி சொல்ல. அந்த மாரி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்றீங்க, உள்ளத்தில் பலனா இல்லை. அப்போ உங்களுக்கு வஞ்சிக்கிற வார்த்தை வரும்போது உங்களுக்கு எப்படி இது உள்ளம் சந்தோஷமாகுது. அதான் சொல்றாரு, நாம் இனி குழந்தையாயிராமல் மனுஷருடைய சூதம் வஞ்சகமாக இருக்க போது வஞ்சகமான தந்திரமுள்ள போதகமாக பலவிதமான காற்றினாலே அந்த போதகத்தை கேட்டு நீங்கள் பலவிதமான வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு மனம் ஸ்டெடியாக இல்லை. காரணம் நீங்கள் பூர்ண புருஷனாகல, கிறிஸ்துக்குள்ள பலனா இல்லை. அதனால உங்கள் மனம் சஞ்சலம் ஆகுது. இந்த வசனம் நல்லா இருக்குது, அங்கே சொல்கிறாங்க நல்லா இருக்குது, இங்கே இது இப்படிலாம் செய்யாது இருதயம். ஆமாம், அப்போ நல்ல பலப்படணும், கிறிஸ்துவுக்குள்ள பலன். அப்போ அந்த வசனம் உங்களுக்குள்ளே போய் அந்த ரட்சிப்பு நிறைவேறிச்சிருச்சிங்களேன், உங்களை அதோட அதுக்குள்ளே அந்த வேர் விட்டு அப்படியே வளர்ந்துனே வரும். ஒரு நாள் மரமாய் கனி கொடுக்கும் தெரியல, ஆனால் அது கிரியை செஞ்சு இருக்கும். கிரியேஷன் அப்போ எதுனா பூர்ண புருஷனாகிற வரைக்கும் என்ன செய்யணும், கிறிஸ்து அளவுக்கு தக்கதாக ஈவுக்கு தக்கதாக என்ன செய்யணும், தேவனை தேடின்னு இருக்கணும். ஆண்டவரே என்னப்பா நோக்கம்,
ரட்சிப்பு குட்டிங்கன்னா என்ன நோக்கம் வச்சுக்கிறீங்க, இதில் இருக்கணும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் செய்வீங்க, தேவனுக்காக எழும்புங்க, தேவனுக்காக காரியம் செய்வீங்க. பின்னால் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வரம் செயல்படும். தொடர்ந்து 15 படிச்சுங்க. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, அதிகாரத்தோடு இல்லை, அந்த சத்திய வாசனம் வரும்போது நீங்கள் என்ன செய்றீங்க, அன்போடு ஏற்றுக்கொள்கிறீங்க. அப்போ தான் கிரியை செய்யும். எந்த வசனம் தேவன வசனம் பவுல் சொல்கிறார், நீங்கள் கண்டிச்சு ஒன்று பார்த்து கண்டிச்சு ஒன்று நல்லது, ஆனால் இந்த அன்போடு சொல்லும் போது தான் அந்த சுவிசேஷ சத்திய வார்த்தை உங்களுக்குள்ளே அதிகமாக பூர்ணமாக கிரியை செய்யும். இப்போ நீங்கள் அன்போடு நான் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலும் நாம் வளருகிற வளர்ச்சிக்கு அடுபடியாக அப்படி செய்கிறார். அப்போ அந்த அன்போடு வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, வளர்ச்சி, பின்னால் வளர்ச்சியை கொடுக்குறார். இப்போ இந்த எபேசியர் 5வது அதிகாரத்தில் பார்க்க அந்த வளர்ச்சி எதுக்கு கொடுக்குறாருன்னா, முதலாவது சபைக்கு. இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம், தேவனுக்குள்ளே இருக்கிறோம், நாளுக்கு நாள் வாரம் வார்த்தை கேட்குறோம், நாளுக்கு நாள் பலப்படுறோம், கிறிஸ்துவுக்குள்ளே வளர்கிறோம், ரைட்டு. இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவில் கூட்டில் இங்கேயும் ஒரு சபை எப்படி நம்ம எல்லாம் ஒன்றா கூடி தேவனை ஆராதிக்கிறோமோ, ஒரு குடும்பம் போல் இருக்கிறோமோ, அதே தான் குடும்பமும். கணவன் மனைவி ஒரு சபை இல்லை. இந்த சபை நடத்துறது ஆதி ஆகமத்தில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. ஆதி ஆகமத்திலே கொஞ்சம் வெளியிலேருந்து ஒருத்தன் என்ன செஞ்சுட்டான், ஆதாம் ஏவாளையும் வஞ்சித்துட்டான். அப்போ பெண்களில் தான் உள்வாங்கும் போது அவங்க வந்துட்டாங்க, அதில் ஆதாமே உள்ள வச்சுட்டான் இல்லை. ஏன்னா பலவீனமாக பார்த்துறாங்க பெண்கள், வேதம் சொல்லுது. அப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சான், இவங்க கரெக்டான இவங்க தான் தள்ளணும். அப்போ இந்தமாரி பலவீனமான பாத்திரத்தை பார்த்து செஞ்சான். ஆனாலும் வேதம் சொல்லுது, நீங்கள் சபையானது ஒரு குடும்பமாக இருக்கிறது போல் கணவன் மனைவி ஒரு சின்ன குடும்பம், ஒன்று சின்ன சபை. அப்போ ஆதி ஆகமத்தில் கர்த்தர் என்ன செஞ்சார், விழ போகிறோம் தெரிஞ்ச உடனே தேடி வர்றாரு. குளிர்ச்சியான பகல் குளிர்ச்சியான காலத்தில் என்ன செய்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிற, விழ போகிறடா, எங்கே இருக்கிற நான் பார்த்துட்டேன், எல்லாம் பார்த்துதான் இருந்தா நீ செஞ்சதெல்லாம், வராரு, வந்து பார்க்க தேடின்னு வராரு. இவனா செஞ்சுட்டான், தவறு செஞ்சவொடனே மனசு குத்திடுச்சு. என்ன அவர் வராருன்னு சொல்லிட்டு போய் என்ன செஞ்சான், போய் செடிக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவர் அவர் தேடிட்டு பார்க்காம போயிட்டான். அவருக்கு சத்தம் போட்டு அதாவது எங்கிறன்னு கேட்டுன்னு வர்றாரு. ஏன்னா அவர் அன்பு உள்ள தேவன். என் பிள்ளை ஊந்துட்டானே, அவனை திரும்பத்துக்கு தூக்குறதுக்கு வராரு. பிள்ளை தவறு செஞ்சுட்டு தான் செய்கிறான், போய் செடிக்கிட்ட போய் பாஞ்சு நிற்கிறான். ஏவாள் வா அவர் வராரு வான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. அப்போ குற்றம் செஞ்ச உடனே மனுஷனை செய்யுது, மாற்றம் வரல பாருங்க. தேவன் நல்லவரா, நம்ம எந்த தவறு செய்யலாம் உடனே அப்போ மன்னிச்சிடுங்க, நான் அந்த திருப்பி உடனே வந்துடணும். நீங்கள் திரும்பிட்டா கர்த்தர்கிட்ட உடனே அதை மன்னிச்சிடுவார். ஆமாம், திரும்பிடணும் உடனே. ஆண்டவரே அடுத்த முறை இப்படிப்பட்ட சிந்தனை என்கிட்ட வரக்கூடாதுப்பா, இப்படி செய்ய என்கிட்ட வரக்கூடாது அப்படின்ற திரும்பிட்டா கர்த்தர் உடனே செய்வார். நம்மளை கையில் தூக்கி எடுத்து அடுத்த காரியத்தை ரெடி பண்ணுவார். நீ அவரை செஞ்சுட்டு அது வராரு, நம்மளை என்ன சரி நம்ம போய் மறைஞ்சிக்குவோன்னு மறைஞ்சிட்டா நீ மறைஞ்சிக்கின்னு நிறைய காரியம் செய்வார். அவனும் செய்வார், பார்த்து கவலைப்படுவார், கவலை தான் படுவார், நியாயத்தை இருக்க மாட்டார். அப்போ இங்கே வேதம் சொல்லுது, இங்கே எபேசியர் 5வது அதிகாரத்து 4வது 5:23 கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவி தலையா இருக்கிறாள், அவரே. ஆமாம், அப்போ நல்ல கவனிங்க. ஒரு சபையானது எப்படி ஒரு அநேக தேவனுடைய வார்த்தை சொல்லி கட்டுதோ, அதே போல் கணவன் மனைவி உறவில் கட்டணும். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார், புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். ஆனால் கிறிஸ்து தான் 2 பேருக்கும் 2 பேருக்கும் கர்த்தர் ஆம்பளைக்கு மட்டும் சொல்ல, கணவன் மட்டும் சொல்ல, பெண்கள் சொல்ல, 2 பேருக்கும் தலையாக இருக்கிறாரு. அப்போ அந்த 2 தலையும் கணவன மனைவி தனிப்பட்ட முறையில் தேவனை தேடணும். அவரை தேடும்போது இங்கே உள்ள என்ன செய்யும், சமாதானம். ஒருத்தவங்களை கோவம் வராது, ஒருத்தவங்களை விட்டு கொடுக்குற தன்மை வரும், ஒருத்தவங்களுக்கு சகிப்புத்தன்மை வரும், பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி வரும். இங்கே கிறிஸ்து தலையாக வைக்காம வேதம் சொல்லுது, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல் புருஷன் தான் தலை. அந்த புருஷன் தலைன்னு வந்துருச்சுனாலே இங்கே நான் அப்புறம் தான் செய்ய பின்னால் எடுக்கப்பட முடிவு தெரிஞ்சுங்களா. மாம்சத்தில் நிறைய காரியம் நடக்கும், அப்போ பிரிவினை உண்டாகும். இங்கே 2 பேரும் கிறிஸ்துவை சந்திக்கிறப்பட, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால் வருகிற பிரச்சனை வராமல் இருக்கும். இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் ஒரு சமாதானம் வரும். ஏன்னா 2 பேரும் இயேசுவை ஆராதிக்கிறோம், 2 பேரும் இயேசுவை தேடுறோம், இயேசுவை போதனையை கேட்குறோம், கிறிஸ்து சொன்ன உபதேசத்துக்கு நடக்க வாஞ்சிக்கிறோம், கிறிஸ்துவை ஜபத்தில் தேடுறோம். அதனால நம்மளுக்குள்ள என்ன ஆகும், சமாதானம் வரும்.
அப்போ சபையானது கிறிஸ்து எப்படி சமாதானத்தை நம்ம எல்லாருக்கும் தராரோ, கிறிஸ்துவை கணவன் மனைவியை தேடும்போது என்ன செய்யுங்க? சமாதானம் வரும். அல்லேலூயா. ஆமாம், கண்டிப்பாக வரும். நீங்கள் அதான் சொன்னேன், அடிக்கடி நான் சொல்லுவேன், கணவன் மாத்திரம் தேடக்கூடாது, மனைவி மாத்திரம் தேடக்கூடாது, 2 பேரும் தேடுனா அங்கே வீட்டில் பிரச்சனை. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ கிறிஸ்து ஆண்டவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த நோக்கம், சபையே தமக்கு முன்பாக, சபையை நம்ம எல்லாரையும் தமக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக வைத்துக்கொள்ளத்தான் அந்த ரட்சிப்பு வரங்கள் நமக்குள்ள அநேக காரியம் தேவன் செய்கிறார். அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு, நீங்கள் சபையில் வந்து சந்தோஷமாக இருக்கிறீங்க, சமாதானமாக இருக்கிறீங்க, ரைட்டு. ஆனால் உங்கள் உறவில், கணவன் மனைவி என்ற உறவில் நீங்கள் எப்படி இருக்கணுமா? ஆமாம், குடும்பத்தில் சமாதானம். கிறிஸ்து தலையாக இருக்கிறது போல் புருஷன் தலையாக இருக்கிற குடும்பத்துக்கு. ஆனால் மனைவி அன்பு கூறு கணவனே. அப்போ நீங்கள் 2 பேரும் தேவனுக்கு அன்பு கூறுங்க. அங்கே அன்பு கூர்ந்து தான் உங்கள் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். அப்போ சபையில் மாத்திரம் நான் சமாதானம் தேட முடியாது. நான் சமாதானத்தை வீட்டில் போய் சண்டை போட்டால், வீட்டில் போய் என் வாய் சரியில்லை, பேச்சு சரியில்லைன்னா செய்யலாம், பிரச்சனை வரமாறாதா? ஆமாம். அப்போ இங்கே கேட்குற உபதேசம் அங்கே கல் திறந்து மறந்துடுவோம். இங்கே நல்லா இருக்கும், அதுக்கோட வீட்டுக்கு போனால் மறந்துடுவோம். இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் நினைக்கிறது என் குடும்பத்தில் சமாதானம் வரணும். அப்போ கிறிஸ்துவின் உபதேசம் என்ன? நான் கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன்னு, என் இயேசுவோட சமாதானம் எனக்குள்ளே இருக்குது, இந்த சமாதானம் கனவு இருக்குது, நாங்கள் 2 பேரும் இருந்தால் என்ன செய்யும்? சமாதானம் நல்லாயிருக்கும். அப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதை குறித்து ஒரே ஒரு அர்த்தத்தை சொல்கிறேன். 7வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 7ல் 16வது வசனம், 16, 17 படிச்சுட்டு, மனைவியானவளே அப்படிங்க, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுங்க? இங்கே வசந்தப்படி எப்படி தெரியும்? என் புருஷனை ரட்சித்துக் கொள்வேன், என் மனைவி ரட்சித்துக் கொள்ள எப்படி தெரியும்? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள அன்பா, அவருக்குள்ள அன்பா தான் ரட்சிக்க முடியும். அதான் முக்கியமானது. வேற அதான், நீங்கள் அவருக்குள்ள அன்பா இல்லைன்னா உங்களால் யாரையும் ரட்சிக்க முடியாது. புள்ளி கணவனை மட்டும் ரட்சிக்க முடியாதுன்னு சொல்லுது. அடுத்த வசனம் சொல்லுங்கள், அடுத்த படிங்க. அடுத்த வசனம் படிங்க சார். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். மேல இருக்கிற வசனம் படிங்க, 15. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். எப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மேல அதுக்கு மேல இன்னொரு வசனம் பாருங்க. எண்ணத்தில் ஆனவெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுது அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டு இன்னொருத்தவங்க ரட்சிக்கப்படலான்னா தேவனுடைய இவங்க அன்பா, கிறிஸ்துக்குள் அன்பா தான் கணவனை ரசித்துக் கொள்வாங்க, கணவனை ரசிக்கப்பட முடியும். 2வது பிள்ளைங்களை ரசிக்க முடியும். இப்போது 2 பேரும் ரசிக்கப்படல, பிள்ளைகளுடைய வாழ்க்கை மோசமாயிடும்னு சொல்லுது வேதம். அல்ல, இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாக இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாக இருக்கின்றன. எதுகளை பரிசுத்தமாக இருக்குது? 2 பேரும் ரசிக்கப்பட்டீங்க, 2 பேரும் தேவனை தேடுறீங்க. பார்த்தீங்களா? அப்போ நான் சபைக்கு வரேன், எனக்குள்ளே வரங்கள் செயல்படுது, இல்லை நான் தேவனை ஆராதிக்கிறேன், அதெல்லாம் ரைட். இப்போ என் குடும்பத்தில், குடும்பம் சபை, இப்போ அங்கேயும் கிரியை செய்யணும் கர்த்தர். அப்போ என்ன செய்யணும்? கிறிஸ்துவோடைய அன்பு ஒருத்தவங்க 2 பேருக்கும் இருக்கணும். இல்லை ஒருத்தவங்களுக்கு தான் அந்த அன்பு அவங்கள்ட்ட காட்டுங்க. ஆமாம், இப்படித்தான் மாற்றங்கள் நமக்குள்ளே வரும். தேவனை நான் ஆராதிக்கிறேன், எனக்குள்ள வரங்கள் செயல்பட வேணும்னா இதுதான். புரியுதுங்களா? முக்கியமானது சபை மாத்திரம் இல்லை, குடும்பமும் சபையானது தான். அப்போது வேதம் சொல்லுது, நீங்கள் இப்படி இருக்கிறபடினா அன்பை மாத்திரம் நாடுங்க. 1 கொரிந்தியரில் வேதம் சொல்லுது, நீங்கள் எல்லாமே செய்யலாம், உங்கள்கிட்ட வரம் செயல்படலாம், எல்லாம் இருக்கலாம் உங்கள்கிட்ட, ஆனால் உங்கள்கிட்ட அன்பு இல்லைன்னா எந்த வித பிரயோஜனமே இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் அன்பை நாடுங்கன்னு 1 கொரிந்தியர் 14 முதல் வசனம் சொல்லுது. நீங்கள் அன்பை மாத்திரம் நாடுங்க. அந்த அன்பு இருந்துருச்சுன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பார். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களுக்குள்ள தேவன் கொல்லப்பட்ட வரங்கள் உங்களுக்குள்ளே செயல்படும். அங்கே அன்பு அங்கே அன்பு இடிச்சா, அங்கே அன்புக்குள்ளே உங்களுக்குள்ளால் கட்டப்படாம முடியாமல், அன்பு இல்லாமல் சஞ்சலம் தவிப்பம் உள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள வரங்கள் செயல்படாது. ஏன்னா அந்த அன்பு உள்ளத்தில் ஆழமாக இல்லை, கிறிஸ்துக்குள்ளே இல்லை. அதனால என்ன செய்யுது? மனசு
சஞ்சலப்படுது, கவலைப்படுது. அப்போ தேவன் உங்களுக்கு கொண்டு ஏதோ வரங்களை கொடுத்து செயல்பட நினைக்கிற தேவன் செய்ய முடியாத போது காரணம் உண்மையான அன்பு இல்லை. உண்மையான அன்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அப்போ அன்பு கிறிஸ்து மட்டும் இருந்தால் போதாது. அதான் நான் எனக்கு பட்டது அதான். அன்பு, கிறிஸ்து அன்பு முதலாவது நம்ம எல்லாருக்கும் வேணும். இது இருந்தால் நம்மளை அடித்தாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, பேசினாலும் பரவாயில்ல, நம்ம பார்க்கும்போது பரவாயில்ல, தேவன் பார்த்துக்குவார். ஆனாலும் அந்த மனுஷங்கிட்ட நம்ம அன்பாக காட்டணும். நம்மளை பற்றி தெரியணும், எதுக்காக கிறிஸ்து அழைச்சிருக்கிறாரு, கிறிஸ்து சாட்சியாக நான் வாழணும் பூமியில். அதுதான் அந்த கிறிஸ்து எனக்கு அன்பு. அந்த அன்பு தான் நம்மளுக்கு வேணும். இந்த அன்பை நீங்கள் பற்றி கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்குள்ள வரங்கள் செயல்படும். ஆமென்.